அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அல்லேலூயா. நம் எல்லாருக்கும் மிக பழக்கமான ஒரு வேதவசனம் எபிரேயர் 11:7. எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை சத்தமாக வாசிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே நோவா அல்லேலூயா. இந்த வசனத்தின் கடைசியிலே படிக்கிறோம், நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நோவா நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி அப்படின்னு சொன்னா என்ன? அது ஒரு நேர்மை, தூய்மை. அப்படின்னா ஒரு தூய்மையான, நேர்மையான, அழகான ஒரு வாழ்வுக்கு அவன் சொந்தக்காரனாக மாறினான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதை குறிப்பாக நாம் இதை படிக்கும்போது இந்த நீதிக்கு சுதந்திரவாளியாக சொந்தக்காரனாய் மாறுவதற்கு அவன் ஒரு காரியத்தை செய்ததை வேதம் சொல்லுகிறது. என்ன ஒரு காரியம் செய்தான்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஒரு பேழையை உண்டாக்கினான் என்று படிக்கிறோம். இந்த வசனத்தின் நடுவிலே ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று, இதுதான் அவன் செய்த காரியம். இதை செய்ததினாலே அவன் ஒரு நீதிக்கு சுதந்திரவாளியாக அல்லது தன் குடும்பத்தை நேர்மையாய் நடத்தினான், செய்தான் என்பதற்கு சொந்தக்காரனாக, அந்த நற்பெயரை பெற்றவனாக அல்லது கர்த்தரால் ஒரு பாராட்டுதலை பெற்றவனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. அப்படியானால் இந்த வசனத்தின்படி ஒரு தேவ பிள்ளைகள் தங்கள் குடும்பத்தை அங்கே நடத்துவதை, குடும்பத்தில் வாழ்வை குறித்து கர்த்தர் பாராட்டுகிறவராக மாற வேண்டும். கர்த்தருடைய பாராட்டுதலை நோவா பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள், விசுவாசிகளின் குடும்பங்கள், ஊழியர் குடும்பங்கள் அந்த நல்ல பாராட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நான் சொல்லுகிற அந்த செய்தியின் சாராம்சமாக இருக்கிறது. அவன் அதற்கு அந்த பேழையை யாருக்கு உண்டு பண்ணினான்? எல்லாருக்காக உண்டு பண்ணவில்லை, உலகத்துக்காக உண்டு பண்ணவில்லை, சபையாருக்காக உண்டு பண்ணவில்லை. இந்த வசனத்திலேயே நம் மறுபடியும் படிக்கும் நடுவிலே தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அல்ல தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று படிக்கிறோம். இதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆதியாகமம் 6:14 கர்த்தர் சொல்லுகிறார், கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. நீ கொப்பேர் மரத்தால், அந்த முதல் பதி வேகமா படிச்சீங்கன்னா நல்லா இருக்காது, அந்த வார்த்தைகளை நிறுத்தி படிக்கணும். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அதான் முக்கியம். ஆண்டவர் சொன்னதென்ன? நீ ஊருக்கெல்லாம் பேழையை உண்டு பண்ணாது, உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணும். அப்படின்னா உன் குடும்பத்துக்கு, உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்வதை ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ காப்பாற்றுவதற்கு ரெண்டு சந்தர்ப்பங்களில், காலகட்டங்களில்
என்ன ஒரு குடும்பம் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு ஒன்றை உண்டு பண்ணினார்கள். இங்கே நோவா குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உண்டு பண்ணினான். அதை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. யாத்திராகமம் 2:1-2 வசனங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குடும்பங்களில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3ஆம் வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். இந்த வேத வசனத்தை நீங்கள் வசனங்களை படிக்கும் போது ஒருவன் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் என்று 1ஆம் வசனமும் சொல்லுகிறது. இன்வதை ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு ஆவிக்குரிய பெண்ணை விவாகம் பண்ணினான். அதான் லேவியின் குடும்பத்தாரில் லேவியின் குமாரத்திகளில் என்று சொல்லி படிக்கிறோம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றாள். 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அந்த பிள்ளையை பெற்ற காலங்களில் அரசாங்க சட்டம் கடுமையாக இருந்தது. அதை என்ன செய்யப்பட வேண்டும்? அங்கே ஆண் பிள்ளை பிறக்குமானால் மேலே 22ஆம் வசனம் பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே காக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் என்று சொல்லி படிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த மோசே பிறந்திருந்தான். அவனுக்கு வயது என்ன செய்கிறது? 1/4 வயதுக்கு ஆகிறது. 3 மாதங்கள் ஆனது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த பிள்ளையை அவர்கள் நதியிலே போட்டு கொல்வதற்கு பெற்றோர் விரும்பவில்லை. அதை காப்பாற்றுவதற்கு விரும்பின போது அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை நாம் படிக்கும் பொழுது ஒரு பெட்டியை செய்தார்கள் என்று படிக்கிறோம். இப்போ சொல்ல வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு பெட்டியை செய்தார்கள். ஒரு குடும்பத்தை பாதுகாப்பதற்கு பேழையை செய்தார்கள். 2க்குரிய வித்தியாசம் அதுதான். குழந்தையை வளர்க்க பெட்டி செய்ய புல்லினால் நாணல் புல்லினால் பெட்டியை செய்தார்கள். குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு மரத்தினாலே ஒரு பேழையை செய்து. அப்போ இந்த 2 காரியங்களையும் நன்றாக நாம் சிந்திக்கும் போது பல 2ஐயும் அதற்காக நீங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட அதில் ஒற்றுமையை பார்க்க முடியும். இந்த யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாணப்பட்டியை செய்து அதற்கு என்ன செய்தார்கள்? அதை அவருடைய உள்ளும் புறம்பும் அதை கீழ் பூசினார்கள் என்று படிக்கிறோம். அதே போலவே இந்த நோவா பேழையை கட்டின போதும் ஆதியாகமம் 6:14 சொல்லுகிறது, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. அது பெட்டியானாலும் பேழையானாலும் அது என்ன செய்ய? 2மே தண்ணீரிலே மிதக்கக்கூடியது, தண்ணீரிலே வாழக்கூடியது. எனவே கீழ்பூச வேண்டியது அவசியம். இதெல்லாம் நிறைய ஆவிக்குரிய கீழ் என்றால் என்ன, பிசின் என்றால் என்னெல்லாம் நல்ல சத்தியங்கள் இருக்கின்றது. இப்போ நமக்கு அது விஷயம் அல்ல. இப்போது நாம் என்ன செய்ய? படித்த வசனத்திலே பெட்டியை செய்ய ஆண்டவர் சொல்லவில்லை, குடும்பத்தை காப்பாற்ற என்ன வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பேழையே உண்டாக்க. நிறைய பேழையெல்லாம் கூட ஒரே ஒரு பேழை தான். அப்படின்னா அது என்ன செய்யறது? அது ஒரு சின்ன ஒரு கப்பல், ஒரு சின்ன ஷிப், அந்த தண்ணீரிலே மிதந்து செல்லக்கூடிய ஒரு கப்பலாக அது இருந்தது. அதற்கு என்ன செய்ய? சில தட்டுகள், ஆறைகள், கதவுகள், அங்கே ஜன்னல்லாம் இருந்தது. பேழை பெட்டிக்கு அதெல்லாம் தேவையில்லை, அது சின்னது. அதுக்கு கதவும் தேவையில்லை, ஜன்னலும் தேவையில்லை, 3 மாடிகளெல்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி. ஆனால் அதில் இந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டது. இந்த பேழையை செய்து அதில் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. கணவன், மனைவி, 3 பிள்ளைகள் ஆக 8 பேர் அதிலே காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இதை செய்வது நாம் பாருங்க,
இந்த பெட்டியை பேழையை செய்வதற்கு ஆண்டவர் அளவு கொடுத்தார். குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் இதை சொல்லுகிறேன். பேழையை இந்த பெட்டியை செய்வதற்கு அங்கே அளவெல்லாம் இல்லை. இவ்வளோ நீளம் இருக்கணும், அகலம் இருக்க வேணும், உயரம் இருக்கணும், என்ன அதெல்லாம் என்ன எல்லாம் கிடையாது. இன்னும் மெட்டீரியல் தான் செய்யணும் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பெத்தவங்க அவங்க விருப்பத்துக்கு ஒன்றை செய்தார்கள். ஆனால் இந்த பேழையை உண்டு பண்ணுவதற்கு நோவா தன்னுடைய மன விருப்பத்தின்படி அவன் செய்தால் தோற்று போவான். ஆகையினாலே கர்த்தர் அதற்கு என்ன செய்த பிளான் கொடுத்தார், அதுக்கு வரைபடத்தை கொடுத்தார். அந்த பேழை எந்த மரத்தினால் தான் கட்ட வேண்டும் என்பதை அந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஏதோ அவனுக்கு இஷ்டத்தில் மரத்தை வெட்டி கட்ட முடியாது. அதே நேரத்தில் அதனுடைய கதவு எங்கே இருக்க வேண்டும், ஜன்னல் எங்கே இருக்க வேண்டும், எத்தனை மாடிகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் என்ன பெயிண்ட் அடிக்க வேண்டும் எல்லாம் ஏற்று செட் வரைக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்து, ஆண்டவர் கொடுத்த அளவின்படி நல்ல கவனிங்க, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இந்த பொல்லாத உலகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யப்பட வேண்டும்? தேவன் கொடுத்த அளவின்படி நாம் வாழ வேண்டும். அதான் முக்கியம். அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியம், ஒரு சபையானாலும் சரி, கர்த்தர் கொடுக்கிற அளவின் திட்டத்தின்படி, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின்படி ஒரு மனிதன் கேட்டு அதை கீழ்ப்படிந்து செய்தால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் பாராட்டுவார். இப்போ நோவாவுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தார். என்ன செய்கிறது? அழிவு வரப்போகிறது. இந்த அழிவுக்கு என்ன செய்? உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ எத்தனையோ தரம் பிரசங்கித்து பார்த்தாய், கன்வென்ஷன் கூட்டம் நடத்தி பார்த்தாய், எதனெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படும்படியாக உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி அதை செய்வதற்குரிய எல்லா ஒழுங்குகளையும் ஆண்டவர் சொன்னார். அதை நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அந்த நோவா தற்காலத்தில் காணாத வேளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். இப்படி பெரும் மழை பெய்யும், 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்யும், எல்லா மழையும் பேழை மிதக்கும், தண்ணி இவ்வளவு உயரத்தில் வளரும் என்றால் அவன் காணவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எச்சரிக்கப்பட்டான். அதை எச்சரிப்பை அவன் ஏற்றுக்கொண்டான், விசுவாசித்தான். அதை உடனே ஆண்டவர் சொன்னபடியே செய்ய ஆரம்பித்தான். அதனாலே கர்த்தர் அவனை பாராட்டினதையும் அவன் குடும்பம் இப்படியாக இருந்தது என்றெல்லாம் சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். இந்த பகல் நேரத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வதித்து, ஆசீர்வாதம் சொன்னால் சில என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் முன்னால் எவ்வளோ சில சொல்லலாம், முன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்ன செய்கிறது, பிள்ளைகள் ஃபீஸ் கட்டவே வழி இல்லை, அல்ல வேற ஒன்றும் செய்யவே முடியல, அங்கே என்ன சொல்லி இப்படியெல்லாம் நாம் என்ன செய்வோம், கவலைப்படுவார்கள், அழுவார்கள். ஆனால் இந்த காலம் அந்த நிலைமையெல்லாம் மாறி போய்விட்டது. இந்த பஞ்சம் கஷ்டம் அங்கே இல்லை என்ற நிலைமைகள் அதிகமாக மாறிப்போய் எல்லா குடும்பங்களும் ஆண்டவர் இந்த பூமியிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வாதம் என்று சொல்லுவது இதல்ல ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். வேதத்தை எல்லாம் படித்தீங்களானால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், நான் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அங்கே சொல்லவே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லும்போது உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், இதைத்தான் வேதத்திலே எங்கு பார்த்தாலும் இயேசு வந்ததிலிருந்து, இயேசு அந்த சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து, அதற்கு பின் அப்போஸ்தல காலங்களிலிருந்து, சபைகள் உருவாக்கப்பட்ட காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் உன்னதத்தில் உள்ள சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 படிக்கிறோம். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது, வாங்க என் பிள்ளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அல்ல இத்தனை எவ்வளோ டவுரி கொடுத்தேன், அல்ல இப்படியெல்லாம் அவங்க நல்லா இருக்காங்க, என் பிள்ளைய ஃபாரினில் இருக்கான், பையன் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான்,
இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்பது அல்ல. நான் எப்போதுமே மக்களுக்கு சொல்வேன், சபையில் 2 கூட்டத்தார் ஆவிக்குரிய நிலைமை வட்டத்திலே கிறிஸ்தவ வட்டாரங்கள் இருக்கிறார்கள். ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய தரித்திரம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஆனால் ஆவிக்குரிய நிலை தரித்திரராக இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களாக இருக்கிறார்கள், பூமிக்குரிய தரித்திரராக இருக்கிறார்கள். இதை இந்த வார்த்தை வழங்கிட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு கூட்டம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கு, ஆவிக்குரிய தரித்திரர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள், பூமிக்குரிய தரித்திரராக இருக்கிறார்கள். இதில் எந்த கூட்டத்தை சேர விரும்புகிறீங்க? செலக்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகிறீங்க? எந்த ஆசீர்வாதம் வேணும் விரும்புகிறீங்க? பொண்ணு வாய் இருக்கும் தரங்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பொதுவாக நீங்கள் அதை வேதத்தில் லூக்கா 16ஆம் அதிகாரம் புரட்ட வேண்டாம், எல்லாம் தெரியும். ஐஸ்வர்யவான் லாசருவை பற்றி நீங்கள் படிக்கிற போது 2 பேரை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான், லாசரு, எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஐஸ்வர்யவான் கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் அல்லாதவனா? பாஸ்டர் இப்படி எல்லாம் கூட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு இருக்கிறத பார்த்தாலே நீங்கள் சொல்லிட்டே போங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம்னு சொல்கிறீங்க. சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் அல்லாதவனா? சதமா கிறிஸ்தவன், அப்படித்தானே? ஆமாம். லாசரு அவன் கிறிஸ்தவன், இவன் ஒரு விசுவாசி. ஆவிக்குரிய அவன் பெயர் கிறிஸ்தவன் ஐஸ்வர்யவான், லாசரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன். இதான் வித்தியாசம். ஏன்னா சிலருக்கு இந்த ஐஸ்வர்யவான் சொன்னால் அவன் எவனோ எப்படியோ நினைப்பாங்க. நான் சொல்லப்போனா ஐஸ்வர்யவான் உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் நல்லவன். நீ ஏற்றுக்கொள்ள முடியாது, தனிப்பை ஏற்றுக்கொள்வீங்க. அப்படி எனக்கு கேட்ட சொல்லணும். எதனால அப்படி? ஐஸ்வர்யவான் உங்களை விட நல்லவன், என்னை விட நல்லவன். ஏன் அது அப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யவான் நல்லா ஜெபிக்க தெரியும். எங்கே போய் கிடந்து ஜெபிக்க? பாதாளத்தில் போய் ஜெபிக்கிறான். அப்போ பூமியிலே கூட அப்போ எப்படி ஜெபித்திருப்பான்? செத்த பிறகே ஜெபிக்கிறான். அதுக்கு உயிரோடு போய் எப்படி ஜெபித்திருப்பான்? மாத்திரமல்ல, அவருக்கு நல்ல சகோதர பாசம். 5 சகோதரர் இருக்கிறார்கள். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் தான் அங்கே வந்துட்டேன், தெரியாமல் வந்துட்டேன். இவன் என்னுடைய 5 சகோதரர்கள் இருக்கிற அவர்கள் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. பாரு எவ்வளோ சகோதர பாசம் இருக்குது. இன்றைக்கி குடும்பங்களில் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் எப்படி இருக்குது? 4 விதமெல்லாம் இருக்குது. அவன் செத்தை தொலைஞ்சே போட்டுலாம் நினைக்கிறாங்க. 10 சென்ட் பூமி இருந்தால் அதுக்கு என்ன சண்டை, என்ன பிரச்சனை, என்ன அன்பு இருக்குது? ஐக்கிய விசுவாசிகளுடைய குடும்பத்திலே சபைகளுக்குள்ளே சகோதர அன்பு இல்லையே. அந்த ஐஸ்வர்யவான் எவ்வளவு சகோதர அன்பு இருக்குது. மாத்திரமல்ல, இதை எல்லாவற்றை காட்டிலும் அவன் வீட்டு வாசற்படியில் ஒரு சரீரமெல்லாம் புண்ணு பிடித்து புழுத்து அழுகி நாறிக்கொண்டிருக்கிற ஒரு தரித்தனை போட்டு, பிச்சைக்காரனை போட்டு பாதுகாக்கிறான். அதுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சாப்பாடை கொடுத்து அவனை வாழ வைத்திருக்கிறான். அவன் சாகும் வரைக்கும் அவன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வாசற்படியில் வச்சிருக்கிறான். இப்போ யோசித்து பாருங்க, உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே, உங்கள் வீட்டு வாசப்படி பக்கத்தில் அப்படி ஒருத்தனை போட்டு நீங்கள் 1 மாதம் பார்ப்பீங்களா? 1 வாரம் பார்ப்பீங்களா? 1 நாள் வச்சுருப்பீங்களா? எப்பா உனக்கு என்ன வேணுமா, 5 10 வேணுமா வாங்கிட்டு போ, நீ வேறு எங்கேயாவது போ, ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போ, அல்ல வேறு எங்கேயாவது போ, அப்படி சொல்லி தான் பண்ணுவீங்க. வீட்டு வாசப்படியை போட்டிருப்பீங்களா? அவன் உங்களை விட, நம்ம விட, அவன் நான் இதை ரொம்ப சிந்திப்பேன். அவன் என்னை காட்டிலும் உங்களை காட்டிலும் இந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப நல்லவன். ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே இந்த லாசரு, அவன் வேதம் சொல்லு இங்கிலீஷில் படித்தா அவன் பெக்கர், பிச்சைக்காரன். ஆனால் இவன் பாருங்க நல்ல ஒரு விசுவாசி. செத்த உடனே ஒரு நல்ல ஒரு விசுவாசிக்கு கல்லறை தோட்டம் தேவையில்லை. இப்போ நமக்கெல்லாம் இங்கெல்லாம் கல்லறை தோட்டம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்கள் சர்ச்சில் கல்லறை தோட்டம் இருக்கா? இப்போ இங்கெல்லாம் எல்லாருக்கும் சொந்த இடங்கள் இருக்கும். எங்கள் சிட்டிலாம் பார்த்தா கல்லறை தோட்டம் இருக்கா சர்ச்சுக்கு? முதல்ல அதான் கேட்பாங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் விசாரிப்பாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய விசுவாசிக்கு கல்லறை தோட்டம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இந்த லாசருக்கு கல்லறைக்கு போக வேண்டிய அவசியம், கல்லறை குழி வெட்ட தேவையும் இல்லை, கல்லறைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியப்படலை. ஏன்? அவன் மரித்தான், அவன் அடக்கம் பண்ணாங்களா பண்ணலையா? சொல்லுங்க. இதெல்லாம் நீங்கள் படித்ததில்லை, அப்படிதானோ? லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டானா அடக்கம் பண்ணப்படலையா? அதையாவது சொல்லுங்க. அடக்கம் பண்ண படலையா? பட்டானா? எங்க பட்டான்? அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் மரித்தான். தரித்திரன் மரித்து என்ன செய்யப்படவில்லை? அடக்கம் பண்ணப்படலை. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதில் நாம் படிக்கிறோம் 22ஆம் வசனம். அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பதிலப்போ லாசரு அடக்கம் பண்ணப்படலை, கல்லறைக்கெல்லாம் கொண்டு போகவில்லை, தேவைப்படலை. இது ஐஸ்வர்யவானுக்கு தான் கல்லறையும் கல்லறை தோட்டமும் அங்கே ஐயா அங்கே நித்திரடைகிறார்கள் என்று எழுதி போட்டு ஒரு பெரிய கல்லறை அங்கே இருக்கு. அப்படியானா இதுக்கு என்ன சொல்கிறேன்? தேவனுடைய பிள்ளை அவ்வளவு பரிசுத்தமாக உத்தமமாக வாழ்ந்தவன் இந்த லாசர். மரித்த உடனே பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுக்கு செத்த போது எத்தனை கார் வந்து நிற்குது, எவ்வளோ பெரிய விஐபி எல்லாம் வந்து நிற்கிறாங்க, சொந்த பந்தமெல்லாம் வந்து அங்கே ரோடு வீடு காடு எல்லாம் வந்து கூடுது, கூட்டம் கூடுது. ஆனால் இதை லாசருக்கு செத்த பிறகு ஒன்றும் இல்லை, ஒருத்தனையும் இல்லை, குடும்பத்தாரும் இல்லை, ஜனத்தாரும் இல்லை, நண்பர் ஃப்ரெண்ட்ஸுகளும் இல்லை, ஒருத்தரும் வரலையாமாம். ஆனால் யாரும் வராத இடத்துல பரலோகம் இறங்கி வந்தது. அல்லேலூயா. பாருங்க, பரலோகம் இறங்கி வந்து அவனை தூக்கி எங்கே கொண்டு போய் நேர பரலோகத்துக்கு ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விட்டார்கள். இதுதான் கிறிஸ்தவம். இதை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்முடைய குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்கள் இங்கே தான் இருக்கு. அப்போ நான் சொல்வது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஐஸ்வர்யவானுக்கு இருந்தது, ஆனால் பரலோகத்து போகவில்லை. அவன் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அவனுக்கு இல்லை. அதான் சொல்ல வந்தேன். பூமிக்குரிய ஐஸ்வர்யம் இருந்து ஆவிக்குரிய தரித்திரனாக இருந்தான். லாசரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான், பூமிக்குரிய தரித்திரனாக இருந்தான். இதை நல்லா நீங்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த சத்தியத்திலே நாம் நடத்த வேண்டும். இந்த ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறி தேவனுடைய பாராட்டுதலை பெற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அன்போடு கூறிக்கொள்ளுகிறேன். எல்லா கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். நேற்றை தான் சொன்னேன், பாட்டி வடை சுட்ட மாதிரி கை தட்ட கூட. நல்ல ஆறுதலே ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, தேங்க்யூ. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இங்கு யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம். நல்ல கரங்களை தடி வாய்களை திறந்து சத்தமாய் வாழ்க. தேங்க்யூ. வாழ்க. உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமாய். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம்
சித்தம் இந்த புதிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஆமென். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து ஐயா சத்தமாய் வாழ்க அல்லேலூயா. வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மானிட்டர் கொஞ்சம் சத்தம் கூட்டி வை. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் 128ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிக்கும்போது வாசிக்க வேண்டாம். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 6 வசனங்களில் அதனுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 128:4 வாசிக்கலாம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பொதுவாக 128ஆம் சங்கீதம் குடும்ப சங்கீதம் என்று சொல்லுவார்கள். நமக்கு தெரியும், கல்யாண வீடுகளிலே கல்யாணத்தை நடத்தி முடித்து இந்த சங்கீதத்தை எல்லா இடங்களிலும் வாசித்து ஜெபிப்பார்கள். ஐயா, அதன் அர்த்தம் என்ன? அதில் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் இவ்விதமாய் என்று சொன்னால் எவ்விதமாய் என்பதை சிந்திக்க வேண்டும். இவ்விதமாய் என்று சொல்வதிலே 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனுடைய 2, 3, 5, 6 இந்த 4 வசனங்களிலும் நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? 7 ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதுபடியே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதெல்லாம் தெரியாது. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், விடுறோம். இந்த 7 ஆசீர்வாதங்களை சொல்லலாம் ஆண்டவர் சொன்னார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். இதில் என்ன, ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், அந்த 3ம் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது என்ன? கர்த்தருக்கு பயந்த வழிகள் நடக்கிறவன் எவனோ, அல்லது ஒரு புருஷனை, ஒரு கணவனை பற்றி அங்கே சொல்லுகிற அவன் பாக்கியவான். 3ஆம் வசனத்தில் உன் மனைவி, நடுவிலே உன் பிள்ளைகள். இந்த 3ம் சேர்ந்ததான் ஒரு குடும்பம். குறைந்தபட்சத்தில் ஒரு கணவன், மனைவி என்று சொல்லுகிற இந்த 2 பேரும் சேர்ந்ததான் ஒரு குடும்பம் என்று நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த குடும்பத்திலே ஆண்டவர் சொல்லும்போது பிள்ளைகளை விட்டு சொல்லவில்லை. இந்த 3 பேரும் சேர்ந்தது ஒரு குடும்பமாக கர்த்தர் வைத்துக் கொள்ளுகிறார். இவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இவ்விதமாக ஆசீர்வாதங்களை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளுகிறது என்பதை பற்றி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதிலே புருஷன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல 3 பகுதிகளை சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இப்போ அது ஒரு கேள்வி கேட்கிறேன். கணவன் சொல்றது சரியா, புருஷன் சொல்றது சரியா? யாருக்கு தெரியும்? கணவன் சொல்றது சரியா, புருஷன் சொல்றது சரியா? சதமா? புருஷனா? கணவன் தப்பா? எப்படி தப்பு? வெரி குட். வேத புஸ்தகத்தில் கணவன் என்கிற பெயர் கிடையாது. எங்க படித்தாலும் புருஷன் தான் இருக்கும். ஆண்டவர் இது நிமித்தம் புருஷனானவன் ஆதிகாமத்தில் ஆரம்பிக்குது. அந்தபடி புருஷர்களே, அந்தபடி புருஷர்களே என்று எங்கே படித்தாலும் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் அவளுடைய புருஷன் இப்படி தான் இருக்கு. புருஷன் தான் இருக்குமே தவிர கணவன் இருக்காது. ஆனால் நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே புருஷன் என்று சொல்வதை காட்டிலும் எதை சொல்லுகிறோம்?
கணவன், அது இங்கிலீஷிலே ஹஸ்பண்ட் என்று சொல்லுவோம். அது என்ன, கணவன் அல்ல புருஷன் என்று ரெண்டு வார்த்தைகளையும் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய தேசத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடியது கணவன் என்று தான் அதிகமாக சொல்ல. சில புருஷன் சொல்லுவான், சிலவங்க புருஷன் எங்க அப்படின்பா. அங்கே சில உங்க கணவன் எங்க வரலையா, ரெண்டையும் மாறி மாறி சொல்கிறது பழக்கம். ஆனால் வேதத்தின்படி இதுதான் சரியான வார்த்தை. சத்தமா, புருஷன் அப்படி சொல்லி பழகிட்டா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையே. ஆண்டவர் அந்தபடி புருஷர்களே என்று சொல்லுகிறார். சரி, இருக்கட்டும். இப்போ இந்த புருஷன் என்று சொல்லும்போது அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதைத்தான் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கிற அவன்தான் புருஷன். சுருக்கமாக சொன்னால் கர்த்தருக்கு பயந்த புருஷன். மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? சின்ன வார்த்தையை சொல். 128ஆம் சங்கீதத்திற்கு தான் சொல்கிறேன். எப்படி அதெல்லாம் தேவையில்லை. 119ஆம் சங்கீதம் வாசித்த மாதிரி இழுத்துக்கிட்டே போகாதுங்க. தேவையான வார்த்தை மாத்திரம் எடுத்து சொல்லுவோம். கனி கொடுக்கிற மனைவி. அதெல்லாம் பாருங்க, கர்த்தருக்கு பயந்த புருஷன், கனி கொடுக்கும் மனைவி. பிள்ளைகள் எப்படிப்பட்டது? சந்தோஷத்தை உண்டாக்கும் பிள்ளைகள். இதான் அந்த சுருக்கம் அந்த வசன சங்கீதத்தில். ஏன்னா பிள்ளைகள் எது போல இருப்பாங்களாம்? ஒலிய மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிய மரக்கன்று எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு தெரியும். அதை விட்டுரும். இப்போ இந்த 3 வார்த்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயந்த புருஷன், அடுத்தது கனி கொடுக்கிற மனைவி, சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகள். இந்த 3ம் சேர்ந்தது ஒரு அழகான குடும்பம். நம்முடைய நாட்டிலே சொல்லுவார்கள், ஏ குட் ஃபேமிலி இஸ் ஏ யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். நான் சொல்லுவேன், ஏ குட் ஃபேமிலி இஸ் ஏ ஸ்மால் ஹெவன். அப்படிங்கிற நல்ல ஒரு குடும்பம் ஒரு குட்டி பல்லோகம். இப்போ நான் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்த புருஷன், கனி கொடுக்கும் மனைவி, சந்தோஷப்படுத்தும் பிள்ளைகள். இந்த 3ம் ஒரு வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அந்த குடும்பம் எப்படி குட்டி பல்லோகம் போல இருக்கு இல்லையா? அப்போ நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் இவ்விதமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் என்ன செய்கிறது, இதெல்லாம் இருந்தாலுமே அந்த அளவில் வேதத்தில் நிறைய குடும்பங்கள் கர்த்தரால் பாராட்டுதலை பெற்றுக்கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க. அடுத்த பகுதி போவோம். நோவா குடும்பத்தை நடத்தி ஒரு பாராட்டுதலை பெற்றுக்கொண்டு நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று கர்த்தர் அவனை பாராட்டினார். ஆனால் இதே போல நிறைய குடும்பங்கள் கர்த்தரால் பாராட்டுதலை பெற்றுக்கொள்ளவில்லை. குடும்ப வாழ்விலே பெரிய தோல்விகளை கண்டுகொண்டார்கள். ஆமேன், ஆமேன். அப்படியா? தோல்வியை கண்டீங்களா? ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். சரி, பயப்படாங்க. இப்போ நான் சில கேள்வியெல்லாம் கேட்பேன். ஏன்னா இது குடும்ப முகாம் போலையும், நான் குடும்ப முகாமுக்கு பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது குடும்ப ஆசீர்வாத கூட்டம். ஒரு கணவன் மனைவி மட்டும் இருந்த ஒரு குடும்ப முகாம்னா நான் அப்படி சிலெல்லாம் நான் நடத்துவேன். அதோட செய்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே இப்போது என்ன செய்யப்படுகிறது, இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். குடும்பங்களிலே தோல்விக்கு காரணம் புருஷனா மனைவியா? இதெல்லாம் சும்மா கட்டுக்கதையெல்லாம் எல்லாம் பைபிளை வச்சு தான் சொல்கிறேன், கேட்குறேன். குடும்பங்களுடைய தோல்விக்கு, குடும்பங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் கணவனா மனைவியா? இங்கே சொல்லுங்க. மனைவியா? நிறைய நீங்கள் பண்ணி சந்தேகிச்சிருக்கீங்க. விதை சொல்ல, குடும்பங்களுடைய தோல்விக்கு இருக்கிற நீங்கள் தாத்தாவாக சொல்லுங்க. குடும்பங்களுடைய தோல்விக்கு பிரச்சனைக்கு காரணம் புருஷனா மனைவியா? கேட்கக்கூடிய நீங்களாவது சொல்லுங்களா. இங்கே தான் கொஞ்சம் புருஷர் இருக்கிறாங்க, எல்லாம் புருஷர் கூட்டம் தானே. ஏன் பைபிளை படி சொல்லுங்க. சிரிக்க தான் தெரியுது. நீங்களாவது சொல்லுங்க சத்தமா. புருஷன் எந்த பைபிளில் இருக்க? அப்படி அல்லேலூயா. இப்போ சொல்கிறேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் பைபிளில் கொஞ்சம் அப்படியே உள்ள நுழைஞ்சு போகணும். இது ஒரு ஸ்டடியாகவும் இருக்கும், பைபிள் ஸ்டடியாகவும் இருக்கும், ஒரு குடும்ப முகாமாகவும் இருக்கும், குடும்ப ஆசீர்வாத எல்லாம் கலந்து இருக்கும். ஏன்னா எல்லாம் கலந்து இருக்கிறோம். ஆகவே இப்போ நாங்களும் சொல்கிறோம் பாருங்க. ஆரம்பத்திலேயே ஆபிரகாம் ஒரு குடும்பம். ஆபிரகாமின் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்தாங்க. இந்த குடும்பத்திலே பிரச்சனை, அவர் குடும்ப வாழ்க்கை தோல்வி. அதுக்கு காரணம் யாரு?
ஆபிரகாமை தெரியுமா, பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆபிரகாம் மனைவிக்கு பேர் என்ன? சாராள். அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் யாரு? சத்தமா என்னையா சொல்லுங்களேன், யாரு? சாராள். அவ தான் என்ன ஊதி சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில். அந்த மாதிரி ஆபிரகாம் சும்மாவே உட்கார்ந்துருந்தான். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு வரட்டுன்னு காத்திருந்தான். இவன் அவசர கொடுக்க என்ன செய்துட்டா, இடையில போய் ஒருத்தியை கொண்டு உள்ள நுழைச்சிட்டு, ஆகாரம் கொண்டு நுழைச்சி என்ன செய், பிள்ளை பத்து கொடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததை நமக்கு தெரியும். இதனால இந்த குடும்பத்தில் வந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, பெரிய தலைவலி, பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யப்படுகிறது? அடுத்தது நாம் என்ன செய்கிறோம்? அடுத்த குடும்பம் என்ன? வேதத்தில் படிக்கும் போது அடுத்த குடும்பம் என்ன? முதல் குடும்பம் ஆதாமை பார்ப்போம். ஆதாம் குடும்பத்தில் தோல்விக்கு காரணம் யாரு? சதமா ஏவாள். அப்போ மனைவி தானே. அப்போ முதல் குடும்பம் தோல்விக்கு காரணம் மனைவி. ஆபிரகாமின் குடும்பத்தின் தோல்விக்கு காரணம் யாரு? மனைவி. அடுத்தது என்ன செய்யப்பட, ஈசாக்குடைய குடும்பத்திலே அங்கே தோல்விக்கு காரணம் யாரு? பிரச்சனை காரணம் யாரு? மனைவியா? பேரெல்லாம் விட்டுருங்க, புருஷனா மனைவியா தான் கேட்குறேன். யாரு? மனைவி. இவை சும்மா அந்த பையனை பிடிச்சி பொய் சொல்ல வச்சு, நான் சொன்ன உடனே உங்களுக்கு தெரியுமில்ல, அவன் வேண்டாமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற ஆட்டை வெட்ட வச்சு, அதை உரிக்க வச்சு, தோலை போட்டு பொய் சொல்ல வச்சு, அண்ணனை ஏமாற்றி அவனை கோபத்தை உண்டாக்கி, கொலை வெறி, குடும்பத்தை எவ்வளோ பெரிய அட்டூழியெல்லாம் நடந்துட்டு பிரச்சனை பாருங்க. அது காரணம் மனைவி. அடுத்த குடும்பம் யாக்கோவின் குடும்பத்தில் பாருங்க. யாக்கோவின் குடும்பம் அங்கே ராகேல், லேயாள், இங்கெல்லாம் அந்த குடும்பத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் மனைவிகள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்கானா. எல்கானா குடும்பத்தில் பிரச்சனை யாருக்கு, யாருனால வந்துச்சு? எல்கானா யாரு? சாமுவேலுக்கு தகப்பன். அந்த வீட்டில் அங்கே 2 மனைவி இருந்தாங்க. பிரச்சனை யாரால வந்துச்சு சொல்லுங்க? மனைவிகள். அடுத்தது நீங்கள் தாவீதின் குடும்பத்தில் பாருங்க. தாவீதின் குடும்பத்தில் பிரச்சனை யாரால வந்துச்சு? மனைவி மீகாள். ஆள்நாள் தான் வந்துச்சு. கடைசியில் அவளை நாசமாக போயிட்டா. சரி, அடுத்தது என்ன செய்யுது? சாலமோன். சாலமோனுடைய குடும்பத்தில் பிரச்சனை தோல்வி யாரால வந்துச்சு சொல்லுங்க? மனைவி. இனி யோபின் குடும்பத்தை பாருங்க. யோபு உத்தமன். அந்த குடும்பத்தில் பிரச்சனை. அங்கே பிரச்சனை தோல்வி யாரால வந்துச்சு? அவ சொல்ற தேவனை தூஷித்து, ஏன்னா எல்லாம் செத்தாலும் இவன் மட்டும் சாகாம இருந்திருக்கா. யார்? பைத்தியக்காரி உயிரோட இருக்கா, நல்லதெல்லாம் செத்து போச்சு. கடைசியில் பைத்தியக்காரி வீட்டுக்குள்ள எந்த குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீ செத்துரு செத்துரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். பாருங்க, இப்படி இந்த குடும்பங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வேதாகம குடும்பங்களிலே பிரச்சனைக்கு காரணம், தோல்விக்கு காரணம் அதிகமா, எல்லாம்னு சொல்ல முடியாது, அதிகமா இந்த மனைவிகள் மூலமாகத்தான் அல்ல பெண்கள் மூலமாகத்தான் பிரச்சனைகள், தோல்விகள் வந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த குடும்பம் என்ன செய்யறது? சந்தோஷமாக இருப்பதை எப்போ சாத்தான் விரும்ப மாட்டான். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒரு குடும்பத்திலே சந்தோஷமா இருக்கிறதை சாத்தான் எப்போதும் விரும்ப மாட்டான். எப்பன்னா உள்ள புகுந்து அந்த குடும்பத்தை உடைக்கலாம், பிரிக்கலாம், பிரிவினைகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்வான்? அந்த அளவுக்கு நல்ல டெக்னிக்கா அவன் கடந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இதிலே ரொம்ப கவனமாய் 3வது நபர் உள்ளே பிரவேசிக்க விடாதபடி மனைவிமார், சகோதரிகள் எல்லாம் கவனிக்கணும். உங்க குடும்பத்திலே 3வது நபர் உள்ளே புகுந்து உங்களுடைய குடும்பத்துக்கு பாதகமாய் அல்லது குடும்பத்துக்கு பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் வருவதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. சத்துரு வருவான், அவன் வராமல் இருக்க மாட்டான். வேதத்தில் படிக்கிறோம், ஒரு வீடு நல்லா கட்டப்பட்டிருந்தது. அதை மற்ற 7ஆம் அதிகாரம் 24லேருந்து 27 வரைக்கும் படிக்கிறோம் தானே. 2 வீடு, புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன் படிக்கிறோம். புரட்ட வேண்டாம், தெரிஞ்சதான். ஏன்னா வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே நல்லா கவனிங்க. அந்த வீடு கட்டி முடிக்க வைத்து அங்கே நல்ல பால் காய்ச்சி உள்ளே குடி போகிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உள்ளே போன பிறகுதான் வெளியே நிறைய அட்டாக் பண்ணுகிற அல்ல மோதல்கள் வருகிறது. ஏன்னா காற்று அடிக்கிறது, பெரு மழை பெய்கிறது, பெரு வெள்ளம் வந்து அந்த வீட்டிலே மோதுகிறது. அப்போ இதில் ஒரு வீடு என்னச்சு அப்படியே விழுந்து டோட்டலாக அழிந்து போயிட்டு, ஒரு வீடு எத்தனை மோதினாலும், எத்தனை காற்றடித்தாலும், எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும்
அந்த வீட்டை அசைக்க முடியல. அதை வந்தபோது எல்லாம் கீழே விழுந்து அழிந்தது, ஒன்றும் அழியவில்லை. இதுதான் விஷயம். இன்னைக்கு ஒரு குடும்பம், ஒரு வீடு, அது ஆவிக்குரிய குடும்பங்களாய் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நிறைய மோதல்கள் உண்டு, அல்ல சாத்தானுடைய தாக்குதல்கள் உண்டு. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே இதில் பெரும் பங்கு மனைவிமார்களுக்கு இருக்கிறது. ஒரு சமயத்தில் ஒரு ராத்திரி ஒரு வீட்டில் கணவன் மனைவி தூங்கிட்டே இருந்தாங்க. இந்த மனைவி ஒரு சொப்பனத்தை பார்த்தாள். அது என்ன? ஒரு பெரிய மனுஷன், ஒரு கருப்ப உருவமாக பெரிய மனுஷன் இந்த வீட்டுக்கு வெளியே நின்று வீடிய முன் கதவை உடைத்து உள்ளே வருவதற்கு முயற்சிக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ இவள் ஓடி போய் என்ன செய்கிறான்னு, அந்த மனைவி ஓடி போய் கதவை உள்ளே நின்று பயங்கரமாக அதை அழுத்தி சாத்துகிறார். அவனை உள்ளே வர விடாதபடி அப்படியே சாத்துகிறார். ஆனால் அவன் வெளியே நிற்கிற இவருடைய பலத்தை காட்டிலும் அதிக பலம் இருக்கிறது. அவன் கதவை உள்ளே தள்ளி உள்ளே வருவதற்கு முயற்சிக்கிறான். ரொம்ப நேரம் போராடி பார்த்தால் முடியல. உடனே அவள் என்ன செய்தால், புருஷனை போய் எழுப்பினாள். எங்கெங்க வாங்க, நம்ம வீட்டில் ஒருத்தன் வீட்டுக்கு உள்ளே வர வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வர நிற்கிறான், நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி புருஷனை, இந்த சொப்பனத்தில் நடக்கிற செயல், அங்கே கூட்டிக் கொண்டு போய் சொன்ன புருஷன்றதுல, நீங்கள் உங்கள் 2 கையெடுத்து பலமாக அந்த கதவை சாத்துங்க, நான் தாழ்பால் போட்டு விடுவேன்னு சொன்னேன். அப்படியே அந்த புருஷன் போய் நல்ல 2 கையினா பலத்தோடு அந்த கதவை நல்லா அழுத்தினா சாத்தினான். இவள் தாழ்பால் போட்டு விட்டாள். வெளியே வந்த சத்ரு, அதை எதிரி வெட்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு தோற்று போய் விட்டான். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, கரங்களை தட்டி. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரை எல்லா வாய்களை பாடுங்க, உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டார். ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவர் நல்ல கரங்களை தட்டி எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. அல்லேலூயா. இவ்வளவு சொல்லி நீங்க கைதட்டி பாட பார்த்தா வாதம் என் கூட வாப்பான்னு சொன்ன மாதிரி இருக்கு. அல்லேலூயா. வாதம் என் கூட வராதன்னு சொல்றபடி நீங்க பாடின மாதிரி தெரியல. கொஞ்சம் உடம்பெல்லாம் அசையட்டுமே. ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார போறேன், இன்னும் 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்க போறோம். அல்லேலூயா. நல்ல நல்ல உடம்பெல்லாம் விட்டு கொடுத்து நல்ல கையத்தை வாய் நல்லா திறந்து நாம் பாடுவோம் மறுபடியும். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே,
பொல்லாப்போ நேரிடாது நேரிடாது மகளே. மாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்போ நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்போ நேரிடாது நேரிடாது மகளே. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்போ நேரிடாது நேரிடாது மகளே. எல்லாம் நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ரைட் சைடு ஸ்பீக்கர் வால்யூம் கம்மியா இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்களா. ஆமேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஒரு எல்லாருக்கு தெரிந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் உண்டு? சதமா சொல்லுங்க. யார் சொன்னா? சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் உண்டு? பாஸ்டர்ஸா சொல்லுங்களா. 700 + 300 700 + 300 டோட்டல் எத்தனை? அப்படி முறைச்சியே பார்க்குறீங்க. 700 மனைவி, 300 மறுமனையாட்டிகள், எல்லாம் மனைவிகள் தான். அப்போ மொத்தம் டோட்டலாக எத்தனை? 1000. ஒரு வசனத்தை படிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பிரசங்கி 7:28. சீக்கிரம். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. இவர்கள் எல்லாருக்குள்ளும் நான் ஒரு ஸ்திரீயை காணவில்லை. இதை நல்லா கவனிக்கிறீங்க. 1000 பேருக்குள்ளே யார் கிடைத்தது? ஒரு புருஷன் கிடைத்தான். அந்த 1000 பேருக்குள்ள யார் கிடைக்கவில்லை? ஒரு மனைவி கிடைக்கவில்லை. அப்படின்னா அதான் அவனை பற்றியே தான் சொல்றான் சாலமோன். இந்த பிரசங்கி எழுதும்போது, எனக்கு 1000 மனைவி இருந்தும் ஒரு உருப்படியா ஒரு மனைவி இல்லை. அதைத்தான் நீதிமொழி 31:10 சொல்லுகிறோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படின்னா 1000 மனைவிகள் இருந்தும் குணசாலியான ஒரு மனைவி அவன் கிடைக்கவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. இதனாலே அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஃபெயிலியராக போயிட்டு குடும்பம் அழிந்தது. அவனுடைய மகன் காலத்தில் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிற்று. இருக்கட்டும். ஆகவே இந்த நாட்களிலே நல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக அதை ஆசீர்வதிக்க மனைவிமார், ஸ்திரீகள், பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்களுங்க அதிகம் இல்லையே, இல்லைன்னா அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் சூடு கொடுத்து விடுவேன். ஆனால் இன்னைக்கு அது நீங்கள் கூட்டிகிட்டு வரல, விட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லியிருப்பேன். கர்த்தர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இப்போ என்ன செய்ய தோல்விக்கு, குடும்பங்களுடைய ஆசீர்வாதோட தோல்விக்கு காரணம், இப்போ முதலாவது குடும்பத்தை வருவோம். ஆதாம் ஏவாள் குடும்பத்திலே அந்த தோல்விக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மனைவி காரணம்னு சொல்லிட்டோம். இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு, முன்னேற்றத்துக்கு அல்ல தோல்விக்கு காரணங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேணும். என்ன காரணம்? இந்த மனைவின்னு சொன்னோம். அது புருஷன்லையும் இருக்கு, மனைவியிலையும் இருக்கு. முதல்ல புருஷனுடைய அங்கே மனைவியினுடைய அவருடைய விஷயம் என்ன? தோல்விக்கு காரணம் அவன் என்ன பண்ணான்? உங்க பைபிள்ல தான் இருக்கு, சொல்லுங்க. இத்தனை வருஷ காலம் படிக்கிறீங்க இல்லையா? சரி, நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
ஏன்னா புருஷனுக்கு அடங்கி இருக்க விரும்பாத மனைவி, அதான் அவளை பற்றி சொல்லணும். புருஷனுக்கு அடங்கி இருக்க விரும்பாத மனைவி அப்படின்னா என்ன? இவன் நல்ல ஒரு மனைவின்னா வேதமே சொல்லுகிறது, மனைவிகளை புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருங்க என்று சொல்லுகிறார். வேதத்திலே 3 இடங்களிலே புருஷன் மனைவி, புருஷன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், இந்த 3 இடங்கள் இருக்கு. 3 இடங்களிலும் முதலாவது கர்த்தர் சொல்லுது, அந்தபடி மனைவிகளே, மனைவிகளே, மனைவிகளுக்கு தான் முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த மனைவி காரணம் என்ன? இந்த புருஷனுக்கு அவள் அடங்கி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அமைப்பு. நல்ல கவனிங்க, இது எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சதல்ல, தேவனுடைய அமைப்பே. அதனால தான் புருஷனை முதலாவது உண்டு பண்ணி 2வது அவள் எலும்பிலிருந்து இவளை உண்டு பண்ணதெல்லாம் நமக்கு தெரிந்தது. புருஷனுக்கு ஒரு மனைவி எல்லா காரியத்திலும் அவள் அடங்கி இருக்க வேண்டும். ஆனால் இவ அடங்கி இருக்கவில்லை. என்ன அடங்கி இருக்கவில்லை? அந்த ஏவாளுடைய வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தார், ஒரு விருந்தினர் வந்தார். யாரு? சத்தமா சொல்லுங்க. சர்ப்பம் அல்லது பாம்பு வந்துச்சு. இவ வந்து என்னச்சு, அது ஒரு பிரசங்கர். என்னை நிறைய வீட்டில் கள்ள பிரசங்க மேலே நிறைய வருவாங்க, கவனிக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ண வருவாங்க. ஏன்னா எல்லாம் பைபிள் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சிஸ்டமாக இருக்க வீட்டு தான் போவாங்க, பைபிளையும் தூக்கிட்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த சர்ப்பம் வந்த மாதிரி வரும். அது அவங்க சொல்றது கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நிறைய பேர் விழுந்துருவாங்க. அந்த பிரசங்கர் ஃபஸ்ட்டில் வந்த பிரசங்கர் என்ன சொன்னார் சொல்லுங்க? இதில் வசனத்தை சொன்னது, சர்ப்பம் சொன்னது தான் சொல்கிறேன், கேட்குறேன். அது நல்லா அழகாக பேசுது, நல்லா பேச தெரியும். இந்த டூப்ளிகேட் பிரசங்கமாக இருக்குது. அதை வந்து சொல்லு, சிஸ்டர் இது நீங்கள் இந்த பழத்தை பறித்து புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்டு. ஆமாம். உடனே அவள் என்ன செய்தா? இவன் என்ன செய்தா? இந்த தலையாட்டி பொம்மை ஆமான்னு சொல்லி தலையாட்டி ஆமான்னு. அப்போ அது சொல்லிச்சு, இல்லைங்க அவர் சொன்னாங்க, இருக்கட்டும், அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நீங்கள் அது பறித்து புசிச்சுட்டா என்ன செய்யும்? கண்ணெல்லாம் திறக்கப்படும், உங்களை அறிவு வந்துடும், அதை வரும், இது வந்துடும் எல்லாம் சொல்லி கடைசியில் அவள் என்ன செய்ய சாப்பிட வச்சு. ஆனால் இவன் நல்ல வேதம் சொல்ல, அவர் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான்னு வேதம் சொல்லுது. நல்ல ஒரு மனைவின்னா என்ன செய்யணும்? இவளுக்கு யாரை கொடுத்துருக்கு? தலையா ஒரு புருஷனை வீட்டில் மாடு போல மிருகத்தை போல கொடுத்துருக்கு. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்ல இல்லையா, எங்க கொஞ்சம் பாஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க, என் வீட்டுக்காரன் நான் கூப்பிட்டு கேட்டு வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? இல்லை அவனும் வேற எங்கேயும் தெருவுக்கும் கடைக்கும் சந்தைக்கெல்லாம் போக மாட்டான், அதுக்குள்ளே தான் அங்கேயே சுற்றி கிடப்பான் தோட்டத்துக்குள்ளே. அவன் ஒரு வார்த்தை கூப்பிட்டு, இப்படி ஒரு ஆள் வந்திருக்கு, நீங்கள் வாங்க, இப்படி சொல்ல கேளுங்க, இது நம்ம பண்ணலாமா கேளுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் சொல்லக்கூடாது. சொல்லுங்களா? கேட்டுக்கணுமா கேட்கக்கூடாதா? அவர் வார்த்தை கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அவன் ஓட விட அழைச்சிருப்பான். அவன் கூட்டு வாரையும் சொன்னாலே இவன் துண்டைக்கான துணியக்கான ஓடியே போயிருப்பான். அந்த சர்ப்பம் இந்த பிரசங்க என் வீட்டுக்கார வார கொஞ்சம் வெயிட் பண்ணா ஓடியே போயிருப்பான். இன்னைக்கு பாருங்க, இது இல்லாமல் இவள் என்ன தானாக, ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும், அவர்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம், நான் பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படி தானே இருக்கு. மனைவிமார் புருஷனுடைய மதிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, சொல்றது இல்லை. இவங்களாகவே சொல்லு, ஓடி போய் எங்கே போய் கடன் வாங்க போகிறது, எங்கே போகிறத சண்டைக்கு போகிறது, எங்கே போகிறத பேசுறது, யாரும் தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய குடும்பங்கள் இருக்கு. அப்போ இது என்ன செய்கிறது? கடைசி இதனாலே பாருங்க, கடைசியில் அவனும் ஒரு இழிச்சவாயன் பறிச்சு கொடுத்தோன்னா அவனும் வாங்கி சாப்பிட்டுட்டான். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பழம், அவ்வளோ கலர் நல்ல சைஸை என்ன செய்ய இருக்கு. அவனும் என்ன செய்தான்? சாப்பாட்டுறாமே வாங்கி சாப்பிட்டுட்டான். இப்போ கடைசியில் என்ன செய்த விஷயம் என்ன? முதல் காரணம் இவள் மனைவி. இவள் கொஞ்சம் ஒழுங்காக இருந்து புருஷனோடு கலந்து பேசி ஒரு காரியத்தை முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனைக்குள்ளாக வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் ஆதாமிட்ட தான் சொன்னார், இவக்கு பக்கத்தில் கேட்டுனா நீ இதை சாப்பிடாத, சாப்பிடாதனால எனக்கு இப்படி வரும் அப்படியெல்லாம் கர்த்தர் அங்கே எச்சரித்தார். ஆனால் இப்போ இவளுக்கு என்ன, ஃபஸ்ட்டில் சொன்ன பாஸ்டர் சொன்னதை ஒரிஜினல் பாஸ்டர் சொன்ன பிரசங்கத்தை காட்டிலும் இந்த டூப்ளிகேட் பாஸ்டர் சொன்ன பிரசங்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரைஸ் அல்லையே காணிக்கைக்கு வந்தான்லே பிரசங்கர், இவன் சொல்கிற ஆலோசனை இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை உடனே அவள் கீழ்ப்படிந்தாள், எல்லாம் செய்தாள். கடைசியிலே என்ன செய்தாள்? வேதம் பார்க்கிறோம், அழகான சோலை வனமாக இருந்த தோட்டம் இப்போது
பாலைவனமாய் மாறிவிட்டது. நல்ல புஷி கனிகள் நிறைந்த சோலைவனமாக இருந்த அழகான வாழ்க்கை இப்போ முள்ளும் குறுக்கும் நிறைந்த பாலைவனமாக மாறிவிட்டது. நல்ல கவனிங்க, இவள் இந்த பழத்தை பறித்து புஷித்து 2 பேரும் சாப்பிட வரைக்கும் அங்கே முள்ளெல்லாம் கிடையாது. அந்த நாட்களில் வேர்வை சிந்த வேண்டியதில்லை, பிள்ளை வரும்படி இவ்வளோ வேதனைப்பட வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. எல்லாம் அந்த அழகாக வைத்த குடும்பம் நல்லா இருக்கணும் என்று சொல் குடும்பத்தை உருவாக்கி வைத்த. ஆனால் என்ன இவர்களுடைய 2 பேரும் பண்ண அட்டூழியத்தினாலே தான் கடைசி அதுக்கு முள்ளு குறுக்கெல்லாம் முளைக்க ஆரம்பித்து ஆண்டவர் கனி மரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த முள்ளையும் குறுக்கையும் முளைக்க வைத்து அங்கே வேர்வையோடு நீ ஆகாரம் புசிப்பாய், வருத்தத்தோடு புசிப்பாய், பிள்ளை வேதனை மிக வேதனை பெருக பண்ணுவேன் பிள்ளை, இப்படியெல்லாம் சொல்லி அந்த பாவத்துக்குள் பட்டு சாபத்துக்கும் உட்பட்டவர்களாக இந்த நான் சொன்னது போல் அழகான சோலைவனமான வாழ்க்கை பாலைவனமாக மாறிவிட்டது. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை நான் சிந்திக்க வேண்டும். எவ்வளோ சில சொல்லலாம், எவ்வளோ நல்லா இருக்க வேண்டிய என் குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில குடும்பம் எவ்வளோ எழுந்தரவே இல்லை, முன்னேறவே இல்லை, காலமாய் இருக்கிறது. நல்லா ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, எல்லாம் செய்தாலுமே ஒரு மாதிரி அப்படியே வறண்டு கிடக்கிற நிலைமையை பார்க்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தராமல் இருக்கிறதில்லை. நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற நிலைமையில் பெரியனை கோடீஸ்வரனா மாற்ற மாட்டார். அதை யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன தேவை அதை தந்து அடுத்தவங்க கையை ஏந்தாம அடுத்த வீட்டு வாசப்படியை போய் நிற்காம நீ உன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்குரிய தேவையை ஆண்டவர் சந்தித்து அதான் ஆசீர்வாதம். அதை தவிர ஆவிக்குரிய திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஏன் அந்த வஸ்தி கூட அப்படித்தானே, கீழ்ப்படிய மாட்டேன் அவன் சொன்னான், மனைவியை கூட்டிடுவாங்க. அவன் நான் வரவே மாட்டேன். அவர் சொல்லிட்டாங்க இருக்க, நான் வரவே மாட்டேன். அவன் சொன்னான் நீ வராதே போ, அந்த போன்னு சொல்லி தள்ளிட்டான். பாருங்க எப்படி நல்ல ராஜ மேன்மை, எப்படி இருக்க வேண்டியவள் நீ ஒன்றும் இல்லாமல் போயிட்டார்ல, பிச்சைக்காரியா போயிட்டார்ல. காரணம் புருஷனுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே இந்த நிலைமைகள் என்றால் சிந்திக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பொதுவாக மனைவின்னு சொன்னால் எப்போதுமே நல்லா கவனிங்க, அவளுக்கு என்ன செய்யறோம், ஒன்றை தானாக நேராக நிற்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. அவள் எப்போதுமே வேதம் சொல்லுகிறது 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் சொல்லுங்க திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லுகிறார். செடி அல்ல, எது கொடி. செடின்னா நேராக வளரும், நிற்கும், தானா நிற்கும். கொடி அப்படி இல்லை. இப்போ நம்ம நல்ல மழை கொடி இருக்கு, இந்த நல்ல அது கொடி, அது என்ன செய்யும், தானாக நேராக வளராது. ஒரு மரத்தை சுற்றி அல்லது வீட்டு கூரையை பிடித்து சில படருகிற அதை செடியை பாருங்க, இதெல்லாம் என்ன செய்யும், ஒன்றை சார்ந்து தான் அதை வாழும். அதுதான் மனைவி. அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்த புருஷருக்கு நீங்கள் வசனத்தின்படி சரியை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. குடும்பங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கர்த்தர் உனக்கு கொடுத்த அது புருஷன். அதுக்கு என்ன செய்ய மனைவிமார்கள் அந்த புருஷனை சார்ந்து புருஷனிடத்தில் ஆலோசித்து, புருஷனை தெரியாமல் இந்த காரியங்களை நீ செய்யக்கூடாது. எந்த காரியத்தை செய்தால் புருஷனுடைய பெர்மிஷனோடு அனுமதியோடு கலந்து பேசி ஒரு காரியங்களை முடிவெடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில புருஷமாரி வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு அம்மா எங்கடான்னா எங்கே போன அளவு தெரியாது, அவளை காணவே இல்லை, பிள்ளைகளுக்கும் தெரியாது. இது எங்கேயோ ஓடி நடந்து அடுத்த வீட்டில் போய் புறணி பேசிக்கிட்டு அந்த பாஸ்டரை பற்றி, இந்த பாஸ்டரை பற்றி, அந்த சபையாரை பற்றி அங்கே புற பேசிட்டு உட்கார்ந்தே இருக்கும். உட்காந்து பேசி சாபத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடும். வீட்டுக்குள்ளே வந்தால் பின்ன சண்டை, அடி தடி. ஹோ, இதெல்லாம் காண தேவையா? இதெல்லாம் இருக்கா இல்லையா? நான் வந்து பார்க்கவே போனேன், ஆனால் இருக்கும். தீக்க தசமாக சொல்கிறேன். அல்லேலூயா. வீட்டில் என்ன செய்யணும், மனைவிமார்கள் நீ என்ன செய்யணும், சும்மா அடுத்த வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. அடுத்த வீட்டுக்கெல்லாம் போய் உட்கார்ந்து கதை பேச போகக்கூடாது. ஏக்கா இந்த ஊரில் எல்லாம் சொல்லி, ஏக்கா தலை பேனு கடிக்குதாக்கா, ஏக்கா கொஞ்சம் பேனு பாருங்க அக்கா அக்கன்னு போய் அடுத்த வீட்டு வாசப்படியில் உட்காந்து அவளும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆட்டி ஆட்டி அந்த பார்த்தியா, நீ சர்ச்சைக்கு போனியா, நீ அங்கே போய் பாஸ்டர் பார்த்தியா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை என்ன பெருசம் பண்ணார் தெரியும், இப்படி ஆரம்பிச்சு அப்படியே இதெல்லாம் இருக்க உங்கள் எல்லாம் இருக்குமா? இருக்கும். அவன் அந்த விசுவாசியை பற்றி அவங்க எல்லாம் அப்படி தான், இவங்கெல்லாம் இப்படி தான்,
நிறைய காணிக்கை கொடுக்குறவங்கள தான் அவங்க நல்லா பார்ப்பாங்க. நம்மளெல்லாம் அவங்க திரும்பி பார்ப்பாங்களா சிஸ்டர்? அப்படி இல்லை, இப்படி இது எந்த பாம்பு உள்ளே போய் கிடந்து அப்படியே எல்லாம் நயேஷாக சொல்லு. கடைசியில் உள்ள சாபத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குடும்பம் அப்படியே கீழே நோக்கி போயிட்டே இருக்கும். நல்ல கவனிங்க, இதெல்லாம் இந்த சகோதரிமார் மனைவிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய அங்கே நிறைய குறைபாடுகள். இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். உனக்கு தந்த புருஷனை சார்ந்து சில சொந்த புருஷனை அடுத்தவன் விட்டு கொடுத்து பேசுவாங்க. எனக்கு சிஸ்டர் சில சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்காரர் பரவாயில்ல சிஸ்டர், அவன் நல்லவர், எனக்கு ஒரு மிருகம் இருக்க அப்படியெல்லாம் சொல்கிறவங்க இங்கே இருப்பாங்க. என் வீட்டில் ஒருத்தங்க இருக்கானே, அது 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 எது என்னது அது சார், அப்படி அது அப்படி இழுப்பாங்க. ஐயோ ஒன்றுக்கும் ஆகாதுங்க சிஸ்டர், நான் ஆனதுனால என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன், சமாளித்து போகிறேன். சரி, இப்போ கொண்டு ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இப்போ வாழுகிறது, இந்த பூமியிலே வாழுகிறது யாருக்காக வாழ்கிறீங்க? அப்போ கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும், இல்லைன்னா நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். பூமியில் சகோதரிடத்தில் கேட்குறேன், நீங்கள் வாழ்கிறது இந்த பூமி யாருக்காக வாழ்கிறீங்க? சத்தமா புருஷனுக்கா? ஒன்றும் இல்லையே, இதில் என்ன நம்ம தானே சொல்கிறோம் கேட்குறோம். யாருக்காக வாழ்கிறீங்க? இயேசுவுக்காக வாழ்கிறேன் சொல்லுங்க. நல்லா கை தூக்கி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன். நல்ல இவ்வளோ தானே கைது வரும். நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க? இல்லை அப்படி இல்லைன்னா சரியாக சொல்லி, யாருக்காக வாழ்கிறேன்? இயேசுக்காக தானே வாழ்கிறீங்க, அப்படி தானே வாழ்கிறீங்க? ஆமே ஆமேன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், வீட்டில் உங்கள் புருஷனுக்கும் உங்களுக்கு சண்டை வரும்போது எத்தனை மனைவிமா சொல்கிறீங்க, நான் உலை செத்தைய போயிருப்பேன், நான் ஈக 2 குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி அப்படி தான் சொல்கிறீங்க? இந்த 2 குழந்தைகளுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கேன், இல்லைன்னா எனக்கு செத்தையே போயிருப்பேன், இவனோட வாழ முடியாதுன்னு. அதுக்கு இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுக்காக வாழ்கிறீங்க. இயேசுக்காக வாழ்கிறீங்க. இயேசுக்காக வாழ்ந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்று வராதில்ல. வீடு எப்படி இருக்கும்? குட்டி பல்லவம் போல இல்லை இருக்கும். அவர் நல்லா யோசித்து பாருங்க. நிறைய பேர் இப்படி பொய் சொல்லியே காலத்தை சாதிக்கிறாங்க. வாழ்றது இந்த பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றேன்பாங்க. அப்படி இல்லை, நம்ம இயேசுவுக்காக வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஒரு மனைவி நல்ல ஒரு மனைவியாக, நல்ல புத்தியுள்ள, தேவ பயமுள்ள, வேதத்தின்படி வாழ வேண்டும் விரும்புகிற மனைவியாக இருந்தால் புருஷனை அவன் திருத்தலாம். புருஷனை நல்லா திருத்தி அமைக்க முடியும். நல்லா கவனிக்க வேணும். ஏன்னா ஒரு மனைவிக்கு புருஷனை திருத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. அவளால் அதை திருத்தி கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ வேதமாக தானே சொல்லுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, யாராவது உங்கள் புருஷன்மார் திருவசனத்து கீழ்ப்படியாதவளாக இருந்தால் மனைவிகளுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவள் என்ன செய்வார்களாம்? போதனையின்றி மனைவிகள் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்வார்களாம். சிலர் சொல்றாங்க, வீட்டுக்காரன் சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிறான், ஜெபத்துக்கே வரமாட்டேங்கிறான், சும்மா ஞாயிற்றுல வந்து தலையை காட்டின்னு போயிடுறாரு, வேற ஒன்றுக்கும் வரமாட்டேங்கிறாரு, நிறைய இப்படியெல்லாம் சொல்லு. சிலர் சர்ச்சுக்கே வரமாட்டேங்க, குடிகாரனா இருக்கா, அப்படி இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனைவி நீ திருவசனத்துக்கு நல்ல கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற, நல்ல ஜெபத்திலே தரித்துக்கிற மனைவியானால் ஒரு புருஷன் எப்படிப்பட்ட புருஷனாக இருந்தாலும் அவனை திருத்தி அமைக்க முடியும், மாற்ற முடியும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. என்னுடைய குடும்பம் ஒரு சிஎஸ்ஐ தீவிரவாதி குடும்பம். என்ன தீவிரவாதி? சிஎஸ்ஐ தீவிரவாதி. அந்த காலம் எங்கள் தாத்தா காலத்தில் அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் சிஎஸ்ஐ ஒரு கோயிலை கட்டி அங்கே பெரிய தீவிரவாதிகளாக இருந்தாங்க. என்ன செய்தாலும் எங்கள் தாத்தா அப்பாலாம் சேர்ந்து அந்த நாட்களில் என்ன காஞ்சோடு சபை கிருபா இயேசுதாஸ் இருந்தார் பாருங்க. அவர் என்னுடைய தாத்தா. எங்கள் வீடு அவங்க வீடும் பக்கம், குடும்ப வீடு பக்கம் பக்கத்து வீடு தான் எங்கள் தாத்தா. அந்த ஃபேமிலி தான் அந்த இயேசுதாஸ் அவர். அது பக்கத்தில் ஒரு சின்ன சர்ச். அன்றைக்கு முதல்ல ஐபி கிருபாசனமாக இருந்து இப்போ ஒரு ஐபி சேர்ந்து இப்போ பிலதெல்பியா சர்ச்சுன்னு இது மேற்கொண்ட ராலிக்காட்டு விலையில் இருக்குது. பாஸ்டர் இயேசுதாஸ் என்ற ஒருத்தர் அனைவருக்கு தெரியும். அந்த சர்ச் அந்த காலத்தில் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் ஓலை ஷெட்டு போட்டு அங்கே என்ன செய்து வைத்திருந்தது.
அதை என்ன செய்தாங்கன்னா எங்கள் தாத்தா அப்பாலாம் போய் தீ வச்சு எரிச்சிட்டாங்க. பெந்தேகோஸ்தே நம்ம ஊரில் இருக்கக்கூடாது. அப்படி எரிச்சு மறுபடியும் அந்த சர்ச்சை கட்டினாங்க. கடைசியில் அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. கடைசியில் அந்த சர்ச்சில் போய் என்ன செய்தான்னா எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டார். எங்கள் அம்மா கொஞ்சம் பக்தி உள்ளவங்க, எங்களாவது ஒரு சபையில் போய் ஆராதித்தாங்க. ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க எங்கள் அம்மா பெயர் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா சர்ச்சைக்கு சரியாக போகிறது, என்றைக்கோ ஒரு நாள் போய் தலை காட்டுவோ போக மாட்டார். அன்னைக்கு இவர் போகவில்லை. எங்கள் அம்மா ஞானஸ்நானத்துக்கு பெயர் கொடுத்து அன்னைக்கு என்ன செய்தான்னா மத்தியானம் சர்ச்சு முடித்து ஞானஸ்நானம் எடுக்க, அந்த காலையெல்லாம் குளத்துக்கு தானே போவாங்க. அங்கே நடந்து கொட்டடிச்சு பாட்டு பாடி அங்கே குளத்துக்கு போவாங்க. இப்போ இவங்க எல்லாம் எழும்பி சாட்சி சொல்லிட்டாங்க, நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன். இதை யாரும் எங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. டேய் உங்க கொண்டாடி தண்ணியில் முங்க போகிறாளாடா அவை அப்படின்னு சொல்லிட்டான். இவர் என்ன சார் கூட்டம் முடியறதுக்குள்ளே ஒரு பெரிய தடியை தூக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே போயிட்டார். ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, எடுத்தால் அடிப்பேன் அப்படின்னு கலாட்டா பண்ணுறார். எல்லாரும் சொல்லி பார்த்தா அவர் கேட்க மாட்டேன்றார். கடைசியில் என்ன செய்தாங்க, அம்மா அவருடைய சமாதானப்படுத்தி, அம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா, ஜெபிங்க, கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வருவார் என்ன சொல்லி இவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுட்டாங்க. அப்போ இவன் நேர வீட்டுக்கு போனாங்க. வீட்டு கதவை போய் ரூம் கதவை பூட்டினாங்க. 3 நாள் வீட்டுக்குள்ளே இருந்து அழுது ஜெபித்தாங்க. வேற ஒன்றுக்கும் இல்லை, இந்த முரட்டு மனுஷனை ரட்சியும், இந்த முரட்டு மனுஷனை சந்தியும் ஆண்டவரே என்று சொல்லி 3 நாள் விடாப்பிடியாக போராடி ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அவன் ஊழியம் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு காதுக்குள்ளே திடீரென்று ஒரு புண் வந்து வலி சீழ் வடிகிறது. சும்மா நல்லா இருந்தவன் படிச்சுட்டு இருக்க நேரத்தில் அப்படியே இவன் ராத்திரி எல்லாம் தூங்க முடியாது. அவன் அழுது நாள் போச்சு. எங்கள் அப்பா நல்லா பாட்டு பாடுவான், அந்த சிஎஸ் பாமாலை பாட்டு எல்லாம். ராத்திரி எல்லாம் எழுந்து உட்காந்து இந்த பாமாலை புஸ்தகத்தை, கீர்த்தனை புஸ்தகத்தை எல்லாம் எடுத்து வச்சு நல்லா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். இவர் என்ன பாட்டு பண்ணாலும் அங்கே ஒன்றும் ஏன்னு கேட்காரு. அதை இன்னும் அதிகமாக அந்த வலி தாங்க முடியல. கடைசியில் பிள்ளைப்படக வேதனை பார்த்து எங்கள் அம்மா சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுப்பேன்னு ஒப்புக்கூடும், பையனுக்கு சரியாயிரும், வேறு வழி இல்லை. இவர் என்ன செய்ய கடைசியில் பிள்ளைக்காக எப்படி ஒப்பு கொடுத்தார், ஞானஸ்நானம் எடுப்பேன் சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபித்ததும் அவனுடைய காது வலி நின்று போயிட்டு. அதுக்கு பிறகு ஒரு 3 மாதத்துக்குள்ளே, நல்ல கவனிங்க, தடி எடுத்துகிட்டு போன 3 மாதத்துக்குள்ளே எங்கள் அப்பாவே போய், ஐயா எனக்கு ஞானஸ்நானம் வேணும், நான் எடுக்கிறேன் நான் என்ன சொல்லி 2 பேரும் ஒரே நாளில் ஞானஸ்நானம் எடுத்தார். ஏன்னா அன்னைக்கு இந்த வந்த வைராக்கி இன்னைக்கு மக்களுக்கு இல்லை. நான் ஏன் சொல்கிறேன், அன்னைக்கு இவர்கள் மாத்திரமே இதே போன்ற அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் மக்களுக்கெல்லாம் அந்த வைராக்கியம் இருந்த அவ்வளவு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் மேல் அப்படி வைராக்கியம் இல்லாதனால தான் குடும்பங்கள் சரியான நிலைமையில் ரட்சிப்புக்குள்ள இல்லை, பிள்ளைகள் இந்த சத்தியத்தில் இல்லை, அனுபவத்தில் இல்லை. எல்லாம் என்ன பணம் சம்பாதிக்க ஊரில் உலகம் சுற்றிலே நடக்கு. நல்ல தெய்வ சமூகத்தில் என்ன கர்த்தருடைய காலை கட்டி பிடிச்சி ஜோமணி பாருங்க, குடும்பம் எந்த அளவுக்கு வருது, என்ன நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பொதுவாக இதெல்லாம் ஒரு மனைவி உடைய வாழ்விலை. புருஷனை பாருங்க, புருஷன்னா இந்த ஆதாம் ஏவாள் சரித்திரத்திலே அவள் என்ன, இந்த புருஷனை இப்போ மனைவியை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த புருஷன் என்ன மனைவியை காட்டி கொடுத்த புருஷன். ஏன் இந்த குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு, எவ்வளோ மகிமையாக இந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியது, என்ன ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் துரத்திட்டார்ல. தெய்வ சமூகத்தை விட்டு, அழகான தோட்டத்தை விட்டு, வேலை செய்யாமலே சாப்பிட வைத்த நல்ல கனி, நல்ல பழங்கள், நல்ல சாப்பாடு, நல்ல கிளைமேட், சிறுமலை இந்த மாதிரி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ அதெல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டான். காரணம் என்ன? இவன் என்ன செய்தான், இவன் ஒரு மனைவியை காட்டி கொடுத்த புருஷன். இப்போ பாருங்க, ஆண்டவர் ஆதாமிட்ட கேட்கிற, ஏன்டா நீ அந்த பழத்தை புசித்த அப்படின்னு. அப்போ அவள் சொன்னா, நான் ஆவணம் பண்ணல, ஆண்டவரையும் குற்றம் சொல்லி மனைவியும் குற்றம் சொல்ல. என்ன சொன்னா, யார் கொடுத்தது? ஏவாள் அவ தான் எனக்கு கொடுத்தா, நான் புசித்தேன். அது யார் கொடுத்தது? நீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள். அவள் சொல்ல, அப்படித்தான் சொல்ல, நான் உன்னை கேட்டனா, நீர் தானே எனக்கு அவளை கொடுத்தே, நீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள் அதை பறித்து எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அவள் மனைவியை பிடிச்சி காட்டி கொடுக்கிறார். ஏன் நல்ல ஒரு புருஷனாக இருந்தா, நல்ல ஒரு ஆம்பளையாக இருந்தா என்ன சொல்லியிருப்ப, ஆண்டவரே ஏதோ நான் சாப்பிட்டுட்டேன், நான் புசித்துட்டேன், ஏமாந்துட்டேன், மறு வருஷம் என்னை மன்னிங்கப்பா, தென் அப்படி செய்ய மாட்டேன்னு கொஞ்சம் ஆண்டுதல் மன்னிப்பு கேட்டிருந்தா கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருப்பார். இவனுக்கு அந்த இருதயம் இல்லையே, தான் செய்தது ரைட் என்று சொல்லி ஸ்டெஃபனா நின்னா தூக்கி வீசிட்டார் கர்த்தர். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது பாருங்க.
ஒருத்தரை ஒருவர் காட்டி கொடுக்கிறது, ஒருத்தருக்காக ஒருவர் என்ன செய்ய ஒருவரை காப்பாற்ற முடியல, அன்பு பாராட்ட முடியல. இவளெல்லாம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பங்களிலே நல்லா கவனிக்கணும். ஒரு சமயத்தில் ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் பிரச்சனை, அடிக்கடி சண்டை வாக்குவாதம், சரியா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ஆவிக்குரிய குடும்பம் தான். அப்போ ஒரு நாள் அந்த சர்ச்சு பாஸ்டர் என்ன செய்தான், அந்த வீட்டுக்கு சொன்னார், நான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வாரேன், இங்கே 2 பேரும் புருஷன் மனைவி 2 பேரும் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு போனார். போய் 1 மணி நேரம் 2 பேரையும் உட்கார வச்சு வேத வசனத்தையும் வச்சுட்டு அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை தூக்கம் வருது, தூங்குனீங்கன்னா வீடும் தூங்கிடும். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இவர் உட்கார வச்சு 1 மணி நேரம் நல்ல அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு 1 மணி நேரம் படித்து ஆலோசனை கொடுத்துட்டு அவ ஜெபிப்போமான்னு சொன்னார். இந்த புருஷன் சொல்கிறார் மனைவியை பார்த்து, ஏண்டி பாஸ்டர் சொன்னதெல்லாம் கேட்டியா, இதெல்லாம் உனக்கு தான், இனியாயிலும் திருந்துவாயோ நம்ம தெரியல அப்படின்ட்டு. இந்த பாஸ்டருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பாஸ்டர் 2 பேருக்கும் தான் சொன்னார், புருஷனுக்கும் சொன்ன மனைவிக்கும் சொன்னார். அந்த முரடன் என்ன செய்கிறான்னா, தனக்கு அதை ஒன்றும் ஏற்றுக்கிடல, இதெல்லாம் எனக்கு இல்லை, யாருக்கு, மனைவிக்கு. அவர் சொல்கிறா, ஏடி பாஸ்டர் சொன்னதெல்லாம் உனக்கு தான், இனியாகிலும் திருந்துவியா நான் தெரியல அப்படின்ட்டான். நிறைய பேர் இப்படி தான் ஆலோசனைகள் வசனங்களை கேட்குறோம், சத்தியங்களை கேட்குறோம், ஆலோசனைகளை கேட்குறோம், காது கொடுத்து கேட்பதே இல்லை, அது எனக்கென்று கேட்பதில்லை, தன்னுடைய குறைகளை உணர்கிறதே இல்லை. பின் எப்படி வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும்? ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய வீட்டிலே என்ன இந்த காரியங்களை குறித்து நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களே கர்த்தர் நல்ல ஆண்டோடைய சமூகத்தில் சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என்பித ஆனதால் ஆனந்தமே. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவா என்பித ஆனதால் ஆனந்தமே. ஏறெடுப்போ நம் இதயமதை, ஏறெடுப்போ நம் இதயமதை, என்றும் மாறாமல் பாதில் தரும் மன்னனிடம், என்றும் மாறாமல் பாதில் தரும் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தாம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்த. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தாம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. உழைத்திடுவோ மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோ மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை. ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மீண்டும் உற்சாகமாய் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த நேரம் தொடர்ந்து உடைய குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து எது கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்குன்னு இங்கே சிந்தித்து பார்க்கும். புருஷனுக்கு எது நீளம் ஜாஸ்தி, மனைவிக்கு எது நீளம் ஜாஸ்தி, அதை கட் பண்ணணும் முதலாவது. அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு சமயத்தில் ஒரு தகப்பன் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க கல்யாணத்துக்கு. அந்த பொண்ணு பார்த்தபோது எல்லாம் பார்த்து எல்லாம் பேசி எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் பார்த்து எல்லாம் பிடிச்சு போச்சு, பேசி எல்லாம் கல்யாணத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டாங்க.
ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு தகப்பன் மாப்பிள்ளைக்கு தகப்பன்ட்ட போய் சொன்னோம், சம்மந்தி நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் எல்லாம் பொருத்தமாக இருக்குது, எல்லாம் பேசி ஒழுங்கு பண்ணிட்டோம். ஆனால் என் பிள்ளைக்கு கொஞ்சம் நாக்கு நீளம், கொஞ்சம் அதை பையன்கிட்ட கவனிக்க சொல்லிடுங்க அப்படின்றார். பிள்ளைக்கு என்ன, பொண்ணுக்கு என்ன நீளம்? நாக்கு. அவன் சம்மந்தி சொன்னான், அதுக்கு என்ன சம்மந்தி, என் பையன் அதெல்லாம் சமாளிச்சிடும், என் பையனுக்கு ஒரு கை கொஞ்சம் நீளம் கூடுதல் அப்படின்ட்டான். பொண்ணுக்கு என்ன நீளம்? நாக்கு நீளம், பையனுக்கு கை நீளம். அந்த வீடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்படி யாருக்கெல்லாம் கொஞ்சம் நீளம் ஜாஸ்தி இருக்கோ, பொதுவாக பெண்ணுங்களுக்கு கொஞ்சம் நாக்கு நீளம் அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும், வசனத்தை கொண்டு கட் பண்ணணும், நல்லா நறுக்கி அதை நாக்குக்குள்ளே பல்லுக்குள்ளே நாக்கு வாய்க்குள்ளே இருக்கணும், வெளியே விடக்கூடாது. அது அடங்காத கிடாரின்லாம் சொல்லுது, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சொல்லுது வெறும் கதையாக இல்லை. நான் ஒசூரில் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு நாள் ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போக பகல் ஒரு மத்தியான நேரம் போல் ஒரு ஊருக்கு போகிறேன். அங்கே என்ன செய்கிறேன்னா, ஒரு பிரதர் ஒரு மரத்தடி நிற்கிறார். அவர் நல்ல இந்த தபேலா ப்ளே பண்ணுவார். நம்ம இந்த கூட்டங்களுக்கெல்லாம் நான் அவரை கூப்பிடுவேன். அவர் வேறொரு சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு போகிற குடும்பம், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அப்போது இந்த தபேலா நல்லா வாசிப்பார். இவர் மரத்தடியில் அப்படியே சோர்ந்து போய் நிற்கிறார். நான் ஒரு பக்கம் போனோடனே வண்டியை நிப்பாட்டிட்டு, என்ன பிரதர் எங்கள் மரத்தடியில் நிற்கிற, சோகமாக நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒன்றும் இல்லை பாஸ்டர். பிரதர் உங்களை பார்த்தாலே தெரியுது என்னமோ சம் ப்ராப்ளம் இருக்குது, அது என்ன அப்படின்னு திரும்ப கேட்ட உடனே அது என்ன சார், ஒன்றும் இல்லை பாஸ்டர், வீட்டில் எனக்கு ஒரே சண்டை. அப்போது என் மனைவிக்கும் புருஷனுக்கும் சண்டை. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணீங்க சண்டையில்? அது நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் பாஸ்டர், அக்கம் பக்கம் எல்லாமே தேவனை அறியாத மக்கள், நாங்கள் ஒரு குடும்பம் தான், அதில் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறா, வாயை மூட மாட்டேங்கிறா, எனக்கு வேறு கோபம் வச்சு நல்லா அடித்து போட்டேன் அப்படின்னு. அப்போ இவர் கை எப்படி பின்னால் இப்படியே கட்டியே வச்சுட்டு நிற்கிறார். நான் அப்போ இப்படி என்ன வச்சிருக்க கை எடுக்கவே மாட்டேங்கிறேன். அப்போ கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தா, பிரதர் கையில் என்ன பிரதர் அப்படின்னு, இந்த கையில் இந்த இடத்துல என்ன செய்யணும், அப்படியே குத்தி குத்தி ரத்தம் கசிஞ்சிட்டே இருக்கு, அதை வச்சுருக்கு. யாரை தப்பிக்க முடியல, பார்த்தா கையும் மையமாக பிடிச்சாச்சு. அவள் கேட்டோன்னு சொன்னார், பாஸ்டர் அதான் நான் நல்லா அடித்து போட்டேன்னா, அவள் கையை பிடிச்சி நல்லா கடிச்சு போட்டா பாஸ்டர் அப்படி. நான் இவர் நல்லா அடித்து போட்டாராமோ, அவன் நல்லா என்ன செய்து போட்டாலாம், கடிச்சு போட்டாளாம். இவளுக்கு பல்லு நாக்கெல்லாம் நீளம், அவளுக்கு, இவனுக்கு கை நீளம். ஏன் பிரதர் நீ அப்படியெல்லாம் அடிச்சிங்க, எல்லாம் அக்கம் பக்கெல்லாம் பார்த்துருக்காங்க இல்லையா, ஆளெல்லாம் வந்து கூட்டிகிட்டு பாஸ்டர் ஆண்டோடைய நாமம் இல்லை தம்பி தூஷிக்கப்படுது, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? வேறு வழியில் சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை பாஸ்டர், எனக்கு டென்ஷன் ஆயிட்டு அப்படின்னு. பாருங்கள், இது என்ன செய்கிறது, வாழ்க்கையிலே குடும்பங்களிலே இப்படி இருந்தால் இந்த குடும்பம் என்ன, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஞாயிற்றுக்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு லோக்குன்னு நானும் போகிறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. இது எதுக்கு சர்ச்சுக்கு போகுது, எதுக்கு பைபிள் படிக்கிறாங்க, எதுக்கு ஜெபிக்கிறாங்க? ஒரு சின்ன காரியத்தை சமாளிக்க முடியல, சுற்றுப்பக்கத்தில் சாட்சியை வாழ முடியலன்னா அப்புறம் என்ன கிறிஸ்தவம்? அந்த குடும்பத்துக்கு அதை ஆசீர்வதிப்பாரா? இதுதான் வாழ்க்கை. நல்லா யோசிக்க வேண்டும். நாம் இந்த நாட்களிலே நல்ல என்ன செய்யணும், ஜெபிக்க வேணும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேள்விக்கு, உங்கள் வீட்டில் காலை மாலை நேரங்கள் ஒழுங்காக குடும்ப ஜெபம் நாங்கள் நடக்கிறதுன்னு சொல்லுங்க, மட்டும் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் காலை மாலை நேரங்களில் எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் 2, 2:15, 3 எல்லாம் சரி இப்படி தானே தூக்குது. அப்படின்னு என்ன, ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது, அப்படி தானே, இது அர்த்தம் அப்படி தானே இருக்குது, கொக்கு இந்த மாதிரி. சரி, என் வீட்டில் குடும்ப ஜெபம் எனக்கு பண்ணவே மாட்டோம் பாஸ்டர் அப்படி சொல்லவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டுக்கு பார்க்கலாம். கையை தூக்கலைன்னா சம்மதம், நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணலான்னு அர்த்தம். எப்படிங்க குடும்பம் இதுக்கு ஆசீர்வாத கூட்டம் வைக்கணுமா? எதுக்கு பாஸ்டர் இதுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாத கூட்டம்? நம்ம செய்ய வேண்டிய செய்தால் தானே கத்தர் இப்போ கூட்டத்துக்கு வந்ததுனால, நாம் பரிசம் பண்ணிட்டு போனதுனால உங்களுக்கு என்ன வர போகுது? இப்போ நம்ம செய்ய வேண்டியதை செய்கிறது எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் இது போகிற இடத்துல எல்லாம் கேட்குறேன், கேட்டால் எனக்கு எல்லாம் ஃபெயிலியராக இருக்கு.
குடும்பங்களில் இன்னைக்கு ஒரு காலத்தில் முந்தின தலைமுறைகள் முந்தின காலங்கள் எல்லாம் குடும்பங்களை பார்த்தா ராத்திரி ஆயிட்டா எங்கள் அம்மா அந்த காலத்திலேயே அப்படி தான் குடும்ப ஜெபம் பண்ணி பாட்டு பாடி பல பாட்டெல்லாம் பாடி அப்படியே இந்த ஜெபம் பண்ணி அங்கே முடித்த பிறகு தான் சாப்பாடே கொடுப்பாங்க. இல்லை அதுக்கு முன்னே சாப்பாடு தரமாட்டாங்க. காலையில் எழும்பி அங்கே ஜெபம் பண்ணணும், பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும், இல்லை விட மாட்டாங்க. சனிக்கிழமைனா ஃபாஸ்டிங் போட்டுருவாங்க சின்ன பிள்ளைகளே. ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் ஒன்றும் தரமாட்டாங்க. சர்ச்சையாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு துரத்து டிவியை பார்த்து தின்னு 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 தின்னுன்னு சொல்லிட்டு அதை ஊட்டு. அல்லேலூயா. சில சகோதரிமாரை பார்த்தா கல்யாணத்துக்கு பார்த்தா இப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி கருவாடு மாதிரி இப்படி இருக்கும், ஒலி குச்சி மாதிரி. கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பத்து பிள்ளை வளர்க்க ஆரம்பிச்சதை பார்த்தா பம்னு அந்த ஊதிடுறது, குண்டு மணி மாதிரி. சில கேட்ட சொல்ல நாங்கள் சாப்பிடதே இல்லை, நான் அதிகமாக சாப்பிடதே இப்போ இல்லை, பாரு எப்படி இப்படி அது கும்முன்னு ஊதிச்சு. நான் என்ன சொல்ல தெரியுமா? சாப்பிட மாட்டாங்க. இது குழந்தை பத்து வளர்த்த உடனே அதுக்கு ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆனோடனே இப்போல்லாம் சாப்பாடு ஊட்டுவாங்க. முன்னால் ஒரு வயசுக்கு பிறகு சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்போ 7-8 மாதம் சாப்பாடு ஊட்டுவாங்க. அதை கொண்டு வெளியே வச்சு அப்படியே பாரு தட்டில் சாப்பாடை வச்சுட்டு அங்கே பாரு அது இப்படி கொடுத்தா ஆட்டிகிட்டே இருக்கும். உடனே என்ன அங்கே பாரு அதை பாரு இதை பாருன்னு சொல்லி அதை என்ன ஆட்டம் தலையாட்டணும். உடனே இதை அம்மா பாரு அம்மா சாப்பிட பாரு இந்த ஒரு உருண்டை உருட்டி அம்மா வயிற்றில் போடும், வாயில் போடும். என்ன பையன் பார்த்தா ஒன்று மாதிரி இருக்குது, இந்த பொண்ணை மாதிரி பார்த்தா என்ன பையன் பார்த்தா ஒன்று மாதிரி இருக்குது, இந்த பொண்ணை மாதிரி பார்த்தா இந்த குண்டு அது சைவர் மாதிரி இருக்குது. இது கல்யாணம் புதுசு, அன்னை நடந்த அன்னை பார்த்தாலே 10 மாதிரி இருக்குது. ஆனால் காட்ட உடனே நாங்கள் சாப்பிட்றதே கிடையாது. சரி, இதெல்லாம் பிந்திய நாட்கள் நிறைய பிரச்சனைகளை கொண்டு, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அப்போ இது என்ன செய்யணும்? நிறைய வியாதி, நிறைய பிரச்சனை, இது நிறைய காரியங்கள் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் அளவாக ஒழுங்காக இருந்து நாம் செய்ய வேண்டியது அவசியம். இப்போ நம்ம என்னன்னா குடும்ப ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சொல்கிறேன், சாத்தான் காலையில் மாலையும் குடும்ப ஜெபம் பண்ணுறான், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி எங்கே இருக்கு பைபிள்னு கேட்குறீங்க. வசனம் படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 17-16. அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான், 40 நாள் வந்து வந்து நிற்பான் என்று படிக்கிறோம். நல்ல கவனிங்க. யார் வந்து வந்து நிற்கிறது காலையிலும் மாலையிலும்? அந்த பெலிஸ்தியன். எந்த பெலிஸ்தியன்? பேரை சொல்லுங்க. கோலியாத்தாகிய அந்த பெலிஸ்தியன். அவன் அவ்வளோ ஹைட்டு பாருங்க, என்ன ஹைட்டு உயரம். அவனுடைய உயரம் எத்தனை? 13 அடி உயரம் அவனுடைய கோலியாத்த உயரம் அவங்க கணக்குப்படி. அப்போ அவன் 13 அடி உயரம். தாவீதை தோண்ட இருக்கான். அவனுடைய ஹைட்டு வெயிட்டு சைஸு எல்லாம் பார்த்தா அட்டகாசமாக இருக்குது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? டெய்லி 40 நாட்கள் காலையிலும் மாலையிலும் அவன் யுத்தம் பண்ண வந்து வந்து நிற்கிறான். இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்து இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்க, அந்த யுத்த வீரர்களை அழிக்க, தேசத்துக்கு அழிவை கொண்டு வர அந்த கோலியாத்தாகிய பெலிஸ்தியனாகிய சத்துரு காலையிலும் மாலையிலும் டெய்லி 2 டைம்ஸ் வந்து வந்து நிற்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் கேட்குறேன், அந்த பெலிஸ்தியன் சத்துரு வந்து காலையிலும் மாலை, அவனுக்கு தூங்கிறதுக்கு அவங்க வெளியே விருப்பம் இல்லையே, தூங்காமல் வந்து நிற்கிறானே. ஏன் இங்கே காலையிலும் மாலை நிற்க மாட்டேங்க? அதான் காலையில் மாலையிலும் குடும்ப ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறேன். பிசாசன் குடும்பத்தை அழிக்க உன் பிள்ளைகளோடு போராடு. மாலை நேரங்களில் ஏன் குடும்பத்திலே காலை மாலை நேரங்களில் ஒரு குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நீங்கள் அதை செய்யக்கூடாது? ஏன் அதை செய்யக்கூடாது? ஏன் குடும்பத்தை ஆட விடுறீங்க பிள்ளைகளை? என் பிள்ளை டிவியை இன்னைக்கு எல்லாம் மொபைலை கொடுத்து, இன்னைக்கு படிக்கிறதுக்கு மொபைல், ஆகிய சாப்பிட்றதுக்கு மொபைல், எல்லாரும் பிள்ளைய மொபைலை கொடுத்து அப்படியே சின்னதுலேயே கெடுத்து போடுறோம். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே கெடுத்து போடுறோம். அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் ஒரு குடும்பம் இருக்குது. அவளுக்கு சின்ன வயசு தான், 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பிள்ளை. ஆனால் இந்த கணவனும் மனைவியும் குடும்ப ஜெபம் பண்ண நேரத்தில் பாய்படு உட்காருவார்கள். அம்மா பக்கத்தில் ஒரு பிள்ளை, அப்பா பக்கத்தில் ஒரு பிள்ளை. அந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். கொஞ்சம் அந்த பிள்ளை ஏதோ அசைஞ்சி ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு எழும்ப வேணா தகப்பன் ஒரு முறைப்பான், அப்படியே கப்சி பண்ணி உட்கார்ந்துடும்.
முழங்கால நின்று அந்த சின்ன பிள்ளைகள் முழங்கால நின்று என்ன செய்யும், நல்ல பாட்டு பாடி கண்ணை மூடி ஜெபிக்கும். அது அப்படி பண்ணலைன்னா இந்த தகப்பன் விட மாட்டான். ஏன் அந்த தகப்பன் பெற்றோர் நல்லா ஜெபிப்ப, நல்ல ஆவியில் நிரம்பி குடும்ப ஜெபம், நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நீண்ட நேரம் ஆவியில் நிறைந்து ஜெபிப்பார்கள். அந்த பிள்ளைகளையும் அப்படியே செய்ப்பாள். இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அப்படியே நல்ல மாணிக்கமான பிள்ளைகளாக, அது அசையாது, அந்த கூட்டத்தில் ஒரு ஒழுங்கு, அங்கே எல்லாவற்றிலும் நல்ல மாதிரி சாட்சியுள்ள பிள்ளைகளாக, ஸ்கூலில் படித்தாலும் அந்த பிள்ளைகள் அது நல்ல மார்க்குகள் வாங்குது. சர்ச்சி அங்கே என்ன செய்யுது, சண்டே ஸ்கூலில் இந்த பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும். அந்த பிள்ளைகள் குடும்பத்தை மற்றொரு பார்வையிலும் சாட்சி சொல்லக்கூடிய, அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கு. காண என்ன, அந்த பெற்றோராகி நீங்கள் உடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு கொண்டு செல்லுகிறீர்கள், வளர்க்கிறீர்கள் என்பதிலே தான் இருக்கு. பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வைங்க, குடும்பம் பண்ண வைங்க. நாளைக்கு அந்த பிள்ளை எதிர்காலம் அப்பதான் அவன் வாழ்க்கை கட்டப்படும். இல்லைன்னா இன்னைக்கு அந்த பிள்ளையை ஊர் சுத்த விட்டு பிள்ளைகள் இல்லையான்னு சொல்லி பிள்ளைகளை நீ பக்கத்தில் வச்சு ஜெபிக்க வைக்காம, பாட வைக்காம, சும்மா அந்த பிள்ளைகளை ரொம்ப செல்லம் கொடுத்து அப்படியெல்லாம் அதுக்கு இஷ்டத்தை விட்டு நாளைக்கு அந்த பிள்ளை உனக்கு கீழ்ப்படியாது இல்லையா? குடும்பத்துக்கு கெட்ட பேரை கொண்டு வந்துடுறேன் இல்லையா? அந்த பிள்ளை எதிர்காலம் எப்படி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆகவே இன்றைக்கு நான் ஒலிய மர கன்றுகளை அதான் சொல்கிறது, உன் பந்தியை சுற்றிலும் ஒலிய மர கன்றுகளை போல் அந்த பிள்ளைகளை நீங்கள் வைத்து கர்த்தருக்காக அந்த பிள்ளைகளை வளர்க்க பிரயாசப்படுங்கள். அப்படி செய்யத்தான் கர்த்தர் இன்றைக்கு குடும்பங்களிலே ஆசீர்வாதம் உண்டாகும். சில குடும்பத்தில் ஆவிக்குள்ளாக இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சைக்கு ஓடுறாங்க, வீட்டில் புருஷன் மனைவி பேச மாட்டாங்க. இங்கே எங்கள் வீட்டில் நானும் புருஷன் மனைவி பேசினார், எத்தனையோ நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல கை தூக்க பார்ப்போம். இருப்பீங்க, கை தூக்க மாட்டீங்க. இருக்கிறீங்களா இல்லையா? சில ஸ்ட்ரைக் போட்டுருவாங்க. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்து என்ன, இப்போ எல்லாம் என்ன செய்யலாம், பிள்ளைகளை வச்சு மீடியேட்டராக வச்சுருப்பாங்க. அவங்க அப்பாட்ட போய் சொல்லு, எங்கள் அம்மாட்ட போய் சொல்லு, இதை அங்கே போய் சொல்லு, இப்படி பிள்ளைகளை வச்சு காரியத்தை நகர்த்துறாங்க. அந்த வீட்டில் பிள்ளைகள் இல்லை, புருஷன் மனைவி 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்து பேசுறதில்லை. ஒரு நாள் புருஷனுக்கு என்ன செய்யணும்னா, காலையில் 5:30 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணும். அதனால மனைவி இவரை எழுப்ப சொல்லணும். ஆனால் இவர் பேசுறதில்லை. என்ன செய்யணும்னு யோசித்த பேப்பரை எடுத்து எழுதினார். எழுதி மனைவி தூங்கின பிறகு அவள் கட்டில் தலைக்கு பக்கத்தில், தலையணை பக்கத்தில் பேப்பரை எழுதி வைத்து காலையில் 5 மணிக்கு எழுப்பவும், கவனிங்க, காலையில் 5 மணிக்கு என்னை எழுப்பவும் என்று பேப்பரில் எழுதி தலைக்கு பக்கத்தில் வைத்து, இவள் காலையில் ஜெபத்துக்கு எழும்பி பார்த்தா பேப்பர் இருக்கு. அங்கே பார்க்கும்போது புருஷன் எழுதி வச்சிருக்கிறான் 5 மணிக்கு எழுப்பவும் அப்படின்னு சொல்லி. உடனே இவ என்ன செய்தான்னா, அவள் ஒரு பேப்பரை எடுத்து அவள் செய்தால் மணி 5 ஆயிட்டு எழும்பவும் என்று சொல்லி அவள் எழுதி அவன் தலைக்கு பக்கத்தை கொண்டு வச்சுட்டு போயிட்டு, இவன் என்ன செய்தான், தூங்குனவன் தூங்கி 7:30 மணிக்கு எழும்பினான். 7:30 மணிக்கு எழும்பி பார்க்குறான், அட பாவி, என்னை எழுப்ப சொல்லி எழுப்பனா இல்லையே, ரொம்ப டென்ஷனில் எடுத்து பார்க்குறான். பக்கத்தில் பேப்பர் துண்டு இருக்கு. பேப்பர் எடுத்து பார்க்குறா, 5 மணி ஆயிட்டு எழும்பவும் எழுதி வச்சிருக்கான். எப்படி யோசித்து பாருங்க. இது ஒரு குடும்பம். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறனாலும் பாடி லாங்குவேஜ் இல்லையாவது கொஞ்சம் காட்டிடுவீங்க. பாடி லாங்குவேஜ் என்ன உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, சரி இருக்கட்டும். அப்போ என்ன செய்யறது, இது மாதிரி சில குடும்பங்கள் இப்படி இருக்கு. எல்லா குடும்பங்களும் அப்படி கிடையாது. சில குடும்பங்கள் பாருங்க, அதை சார்ந்த ஒரு மனம் இல்லை, அன்பு இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. கடைசியில் பாருங்க பிரச்சனை எங்கே போகுது. 5 மணிக்கு போக வேண்டிய மனுஷன் 7:30 மணி வரையும் தூங்கிட்டு கிடக்குறான். அவ குற்றமே இல்லை, இவன் குற்றமே இல்லை. ஆனால் அவ குற்றம், இவங்க 2 பேரும் குற்றவாளிகள். அது இவன் செய்த தவறு. பாரு, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இப்படி தான் அதை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போக காரணமே நீங்களும் நானும் செய்கிற பல தவறுகள். இன்றைக்கி இவைகளெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடித்து கொஞ்சம் ஆண்டோடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து ஜெபித்து நம்முடைய குடும்பங்கள் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இப்போது நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில்
நாம் சில நிமிடங்கள் ஜெபித்து நம்முடைய குடும்பங்களை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நல்ல பாதையில் கடந்து செல்ல கர்த்தர் அனைவருக்கும் கிருபை தருவாராக. சீக்கிரமாக எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சீக்கிரம் 2 கரங்களை உயர்த்தி முழு இருதயத்தோடு தேவாதி தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே தேவ சமாதானம் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், ஆவிக்குரிய நன்மைகள் பெருகட்டும், ஆவிக்குரிய தரித்திரங்கள் மறையட்டும். குடும்பங்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி தேவ சமாதானத்தோடு வாழ கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஆமேன், 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 ஆமேன். எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆவியிலே நிறைந்து நல்லா ஜெபிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. உடைதலுக்கு அறியாமைகள், குற்றம் குறைகள் அகற்றப்படுவதாக, அகற்றப்படுவதாக. தேவ ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்துங்க, வாய்களை திறவுக. ஆண்டவரே, எனக்கு ஜெப குறைவுகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. அன்பு தாழ்ச்சி குறைவை என்னை விட்டு அகன்று போகட்டும். அல்லேலூயா. அல்லே குடும்பத்திலே சமாதானம், ஒரு மனம் பெருகட்டும். நான் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்ய கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும் என்று ஏகமாய் 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 கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை நல்ல கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து நல்ல ஆமென் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன், தேவாதி தேவன், தேவாதி தேவன், வல்லமையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். ஆமேன், ஆமேன். தொடர்ந்து குடும்பங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேன். நோவா குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை கட்டினது போல நம்முடைய வேத வசனத்தை ஜீவிக்க செய்ய எல்லாருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரம், ஆவியானவரே மை ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே மை ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாய்களும் கர்த்தரை துதிக்கட்டும், வாய்களை தந்து ஜெபிக்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆமென். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சத்துடைய அதிகாரங்கள், வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா சத்துடைய வல்லமைகள், ஆமே சர்ப்பத்தின் வல்லமைகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போக வேண்டும். குடும்பங்களை போராடுகிற வல்லமைகள் கர்த்தருடைய நாமத்தில் அகன்று போக வேண்டும். எல்லார் ஏகமாய் 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 இயேசுவின் நாமத்தினாலே எல்லா துஷ்ட ஆவியின் அதிகாரங்கள், குடும்பங்களை மோசம் போக்குற சத்துடைய கிரியைகள் ஆமென் அறியாமையில் அகன்று போவதாக, அறியாமல் அகன்று போவதாக. ஆவியின் வல்லமை இறங்கட்டும். எல்லாரையும் அபிஷேகித்து உயிர்ப்பித்து எல்லா குறைபாடு விலகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடி கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். குடும்பங்களை மாற்றங்கள் உருவாகட்டும், ஒரு மறுரூபம் உருவாகட்டும். குடும்பங்கள் தேவனால் கட்டப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இவ்விதமாய் இவ்விதமாய் கர்த்தர் சொன்னபடி இவ்விதமாய் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. பாவங்கள் சாபங்கள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவன் குடும்பங்களை கட்டி எழுப்பி இந்த கடைசி நாட்களிலே ஆசீர்வதிக்கத்தக்கதாய். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆவியானவரே மக்கை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா.